ஓம் நம சிவாய. உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஜோதிட உலகிற்கு வரவேற்கிறோம். ஒரு நிமிடம் உங்களது இஷ்ட தெய்வம் மற்றும் சிவபெருமானை மனதிலே நினைத்து ஒரு நிமிடம் இந்த வகுப்பு இனிதே ஜோதிட ஞானத்தை வழங்க இறைவனை ஒரு நிமிடம் மனதிற்குள் வேண்டும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இன்றைக்கு 6வது பாவகத்தை பற்றி சில குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையிலே 6வது பாவகத்திற்கு ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சுருக்கமாக சொல்லுவார்கள். ருண ரோகம், ருண என்றால் காசு, பணம், கடன், அதை குறிப்பது. ரோகம் என்றால் நோயை குறிப்பது. சத்ரு என்று சொன்னால் எதிரியை குறிப்பது. அப்ப இந்த 6வது பாவகத்திற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களை தான் இங்கே நான் பட்டியல் போட்டு வைத்திருக்கிறேன். 10 வகை விஷயங்களுக்கு இந்த 6வது பாவகமே முழு பொறுப்பை ஏற்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த ருணரோக சத்ருஸ்தானம் ஒரு மனிதனுக்கு எப்படி அமைந்தால் அவனுக்கு கடன் பிரச்சனை வருகிறது, எதிரியின் மூலமாக எப்படி எதிரி திடீர் என்று உருவாகிறான், எப்படி ரோகம், ரோகம் என்றால் நோய், நோய் எத்தனை வகைப்படும் என்று சொன்னால் உலகத்துல யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்று கேட்டால் தினமும் ஏதாவது ஒரு புது புது நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது. மருத்துவ உலகத்திற்கு ஒரு சவாலாக இருக்கக்கூடியது இந்த ரோகம் என்பது. புதுசு புதுசா நோய்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் மருந்துகள் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க, இருந்தாலும் வருது. அப்படி இருந்தும் இனம் காணாத மருத்துவ உலகத்திற்கு ஒரு சவாலாக, ஒரு சேலஞ்சாக இன்னமும் பல நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதில் ஒரே ஒன்று நோய், எய்ட்ஸ் நோய். எய்ட்ஸுக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுவரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியலை. அதுதான் இறைவனுடைய படைப்பு. சரி, இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை பற்றி ஒரு ஓரலா சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இந்த கிளாஸ்க்குள்ள நம்ம போகலாம். வியாதி என்பது கவிஞர் கண்ணதாசன் சொன்னார், ஒரு மெடிக்கல் கடையை பார்த்து இத்தனை மருந்துகளா என யோசிக்காதே, இத்தனை வியாதிகளா என யோசி என்று சொன்னார். ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு மருந்துகளும் ஒவ்வொரு வியாதிக்குரியது. அப்படி வியாதிகள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவோம். ஒருத்தருக்கு நோய் எந்த திசாபுத்தியில வரும், என்ன நோய் வரும் அப்படின்றத துல்லியமாக கணிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜோதிடருக்கு 6வது பாவகத்தை பற்றி ஆழமான அறிவு இருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த அடிப்படையிலே 2வது இருப்பது பகை. பகை என்பது பெத்த அம்மா அப்பா கூட சண்டை போடுவது, பக்கத்து வீடு கூட சண்டை போடுவது, நண்பர்களோடு சண்டை போடுவது, பணிபுரியக்கூடிய இடத்தில் பகை ஏற்படுவது என்று பல கேட்டகரி இருக்கு. இந்த பகையில சின்ன பகை, பெரிய பகை, பரம்பரை பகை அப்படின்னு சொல்லி பல கேட்டகரி இருக்கு. ஒவ்வொன்றுமே ஆழமான தலைப்பு. சின்ன பகை அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் அடுத்து வந்து இவர் பேசிட்டாருன்னா அல்லது அவர் பேசிட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும், அது சின்ன பகை. பெரிய பகை என்பது பரம்பரை பகை. எங்க தாத்தனை கொண்டாண்டாவே அவன் பரம்பரையே நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு வம்பு எடுத்துக்கிட்டு பரம்பரை பரம்பரையா இவன் அவனை வெட்ட, அவன் இவனை வெட்ட, இப்படி இந்த பரம்பரை இது போயிட்டே இருக்கும். அதெல்லாம் இந்த பகை 6வது இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தரக்கூடியது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து துக்கம். துக்கம்னா சோகம். மனுஷன் வந்து இன்னைக்கு சந்தோஷமா வாழணும், இன்பமா வாழணும் ஒவ்வொரு மனுஷனும் ஆசைப்படுறோம்.
ஆனா துக்கத்தை தரக்கூடியது இந்த மூன்றாவது பாவகம். நான்காவது, ஆயுதங்களால் காயம் ஏற்படுவது. ஆயுதங்களால்னா ஒரு சின்ன தகராறுல என்ன பண்ணுவான், கள்ள கொண்டு மண்டையை உடைச்சிருவான், அல்லது அருவா வச்சு நெஞ்சில கீறி விட்டுருவான், அல்லது சில பேர் இந்த நெகத்தை வெட்டவே மாட்டான், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வெட்டுவான். அப்படி சில பேர் காட்டு மிராண்டி மாதிரி இருப்பான். அவன் என்ன ஒண்ணு டவக்குன்னு நெஞ்சில கீறி விட்டுருவான், முகத்துல கீறி விட்டுருவான். இந்த மாதிரி ஒரு காயத்தை ஏற்படுத்துவது, அது கள்ள கொண்டு எரியலாம், ஆயுதங்களால் வச்சு தாக்கலாம். அதெல்லாம் எல்லாமே 6வது பாவகத்துல வரும். இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து நான் உள்ளுக்குள்ள டீப்பா போகும்போது உங்களுக்கு எது எதுன்றது தெரியும். அதுக்கடுத்து 5வது யுத்தம். இந்த யுத்தம் என்பது என்ன அப்படின்னா, நம்ம பக்கம் ஒரு 50 பேர், அவங்க பக்கம் 50 பேர், ஒருத்தர் சண்டை போடுறதுக்கு பேர் பகை. நம்ம பக்கம் ஒரு 50, அடுத்த ஆள் பக்கம் 50, ஊர் சண்டை அல்லது ஜாதி கலவரம், அல்லது ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி. இது இப்ப இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் பிரைவேட் பஸ்ஸுக்கும் சண்டை நடக்கும். அந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரங்க கூட சேர்ந்துக்குருவாங்க, பிரைவேட் பஸ் கூட சேர்ந்துக்குருவாங்க. அந்த மாதிரி டீமா சண்டை போடுறதுக்கு பேருதே யுத்தம். அது எப்போ வரும்? அது அடுத்து பொல்லாத ஆபத்து. பொல்லாத ஆபத்துனா மரணத்தினுடைய வாசலுக்கு வரை போயிட்டு திரும்பி வர்றது, அவ்வளவு மோசமா இருக்கக்கூடிய ஆபத்து. அதுவும் இந்த 6ஆம் பாவகம். அடுத்து 7ஆம் பாவகம், தண்ணீரால் பயம். 6ஆம் இடத்தினுடைய அதிபதி சந்திரனாக வந்து அந்த சந்திரன் நீசமாக மாறிவிட்டால் அந்த காலகட்டங்களிலே குளத்திலே விழுந்து இறப்பது, கடலில் விழுந்து இறப்பது, தண்ணீரால் பிரச்சனை ஏற்பட்டு அவருக்கு உயிர் ஆபத்து அல்லது மரணம் வரையும் போயிட்டு திருப்பி வருவார். அதுதான் தண்ணீரால் பயம். அடுத்து 8, பெண்களால் துக்கம். பெண்களால் துக்கம் என்பது என்ன? அக்கா, தங்கச்சி, அம்மா அல்லது பெண்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களால் அவங்களால் ஏற்படக்கூடிய துக்கம், சோகமான செய்தி, அவமானம், அசிங்கம், இதெல்லாம் ஏற்படக்கூடியது இது. 9வது, திருடர்களால் ஆபத்து. 10வது, அதிகாரம் செலுத்துதல். அப்ப எல்லாமே இந்த 6ஆம் பாவத்துல மைனஸா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அதிகாரம் செலுத்துதல் அதுவும் 6ஆம் பாவகம் தான். இது எப்ப சார் அதிகாரம், எப்படி சார் அதிகாரம் செலுத்துறது அப்படின்னா, எழுதிக்கீங்க. ரூல் நம்பர் 1, 6ஆம் இடத்தினுடைய அதிபதி கேந்திரத்தில் இருந்து சுவர்கள் பார்த்து விட்டால், 6ஆம் இடத்தின் அதிபதி கேந்திரத்தில் இருந்து சுவர்கள் பார்த்து விட்டால் அதிகாரம் மிக்க பதவி அவனுக்கு கிடைத்தே தீரும். எப்ப சார் கிடைக்கும்? 1, 6ஆம் இடத்தினுடைய அதிபதியினுடைய திசை, அல்லது 6ஆம் அதிபதி சாரம், அல்லது 6ஆம் அதிபதி யாரோ அவருடைய சாரத்தை யார் வாங்கியிருக்கிறார்களோ அவர்களுடைய திசையில் அது நடக்கும். 6ஆம் இடம் என்பது முழுக்க 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 சோகமாகவே இருந்தாலும் கூட, இது ஒரு அழுகையான படத்தை பார்க்கிறதை போல, டிவி சீரியலை பார்த்து தேம்பி தேம்பி அழுவதை போல இருந்தாலும், ஒரே ஒரு விஷயம், அதிகாரம் செலுத்துதல். ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்ல போய் உட்கார்றது, ஒரு அரசியல்ல ஈடுபடக்கூடிய ஒரு தலைவனுக்கு 6ஆம் இடத்தின் அதிபதி கேந்திரத்தில் இருந்து சுவர்கள் பார்த்து விட்டால் அவனுக்கு அதிகாரமிக்க பதவி கிடைக்கும் என்று மூல நூலிலே குறிப்புகள் உண்டு. ஓகேவா? இப்ப பாருங்க, அடுத்து 6ஆம் இடத்தினுடைய அதிபதி கெட வேண்டும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்ப 6ஆம் இடத்தினுடைய அதிபதி 8, 12 இருந்து விட்டால் அந்த திசாபுத்தி காலங்களிலே அவர்களுக்கு திடீர் ராஜயோகத்தை தந்தே தீரும். ஒரு மறைவு ஸ்தானத்தினுடைய அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் அது திடீர் ராஜயோகம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதிர்பாராம ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துரும், சர்ப்ரைஸா கொடுத்துரும். ஓகேவா? அதே மாதிரி 6ஆம் இடத்தினுடைய அதிபதியும் 12ஆம் இடத்தினுடைய அதிபதியும் 2 மறைவுஸ்தானத்து அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அதற்கு 6, 12 பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அதுக்கு பேரு விமல யோகம். விமல யோகம். இன்னைக்கு வரக்கூடிய புத்தகத்தில எல்லாம் விமலா யோகம் போட்டு வச்சிருக்கான்.
ஏதோ விமலான்ற பிள்ளைக்கு அவனுக்கு ஏதோ தொடர்பு இருக்கும் போல விமலா யோகம். விமல யோகம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் எண்ண முடியாத அளவுக்கு செல்வம் அவனுக்கு வந்து சேருன்றான். எண்ண முடியாத அளவுக்கு. எண்ண முடியாத அளவு செல்வம் வந்து சேரும். இதெல்லாம் அப்படியே எழுதுங்க, செல்வம் வந்து சேரும்ன்றான். அப்ப நம்ம நினைக்கிறோம் ஆறாம் ஒரு மறைஸ்தான அதிபதி பரிவர்த்தனை ஆனால் மட்டும்தான், அல்லது 6ஆம் இடத்தின் அதிபதியும் 12ஆம் இடத்தினுடைய அதிபதியும் ஆட்சி பெற்றால் கூட இந்த இது வராது. பரிவர்த்தனை பெற்றிருந்தால் விமல யோகம், அந்த திசாபுத்தி காலங்களிலே எண்ண முடியாத அளவுக்கு பணம் வந்து சேரும். இந்த ஜாதகத்தை நான் பார்த்திருக்கேன், வேணும்னா சொல்லுங்க, அனுப்பி வைக்கிறேன். ஒரு லேடியோட ஜாதகம், மதுரையில இருக்காங்க, எண்ண முடியாத அளவு காசு வச்சிருக்காங்க. எங்க இருந்து வருது, எப்படி இருந்து வருது அப்படி தெரியாது. போற வரவெல்லாம் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். சும்மா கொடுப்பானா? அப்ப என்ன இருக்கணும்? பதவி இருக்கணும். அந்த பதவியை கொடுத்து துப்த கொடுத்துட்டான். நல்ல இந்த விமலா யோகம் அவங்களுக்கு இருக்கு. மதுரையில ஏகப்பட்ட இடத்த விலைக்கு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. பயங்கரமான கோடீஸ்வரியாக இருக்கிறார்கள். இப்ப ஜாதகம் கரெக்டா இருக்கு, விமல யோகம். ஓகேவா? அதுக்கடுத்து 1ஆம் அதிபதி 6ல் இருந்தாலும் 1-6 பரிவர்த்தனை. அதுக்கடுத்து பாருங்க, எழுதவா இல்ல போர்டுல போட்டு நடத்திடுவா? 1-6 சார். இதெல்லாம் நான் சொல்றது ஒவ்வொன்றுமே கோல்டன் விதிகள். இதை நீங்க கிரிக்கிக்கிட்டே இருக்கணும். நான் வாயில சொல்லவா, ஒவ்வொன்னையும் இப்படி இந்த கட்டம் போட்டு சொல்லவா? யாராவது ஒருத்தர் கட்டம் போட்டே சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்றால் உடம்பில் வெள்ளை வெள்ளை புள்ளி ஏற்படும். வெள்ளை வெள்ளை புள்ளி, வெள்ளை வெள்ளை புள்ளி ஏற்படும். இந்த ஜாதகமும் நான் வச்சிருக்கேன் சார். திண்டுக்கல்ல ஒரு நண்பர், அவரும் ஒரு ஜோதிடர், அவருடைய அவர் வந்து எனக்கு ஒரு ஆய்வுக்காக ஒரு ஜாதகம் கொடுத்தாரு. இந்த ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சதுனால பார்த்தோன்னே இந்த பிள்ளைக்கு எதிர்காலத்துல உடம்புல வெள்ளை வெள்ளை புள்ளி வரும் என்று சொன்னேன். வாட்ஸ்அப்ல பேசுறோம். உடனே அவர் என்னை திருப்பி கூப்பிட்டு ஐயா இந்த ஃபார்முலா எந்த இடத்துல எடுத்தீங்கன்னு. எந்த புத்தகத்துல நான் எடுத்தேன்னு தெரியல, ஆனா என் குறிப்புல எழுதி வச்சிருக்கேன், இது கரெக்டா இருக்கு, மூல நூல்ல இருக்கு இந்த விஷயம்னு. ஏன்யா கேக்குறீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, ஐயா என் மக ஜாதகம் தேயா வெள்ளை வெள்ளை புள்ளி வந்துருச்சியான்ட்டாரு. +2 படிக்குது, போன வருஷம் பேசுறோம். அந்த ஜாதகம் வச்சிருக்கேன், வேணும்னா கேளுங்க தர்றேன். அப்ப மூல நூல்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படியே பாட்டுல இருந்துச்சு அப்படின்னா, அந்த திசாபுத்தி காலங்களிலே அந்த பாட்டு என்ன சொல்லி இருக்கோ அது நடந்துரும். அது நல்ல விஷயம்னாலும் நடந்துரும், கெட்ட விஷயம்னாலும் நடந்துரும். இப்ப இந்த ரூல் புரியுதா? லக்னாதிபதி 6ல இருக்கணும், 6ஆம் அதிபதி ஆட்சியா இருக்கணும், திசாபுத்தி நடைமுறைக்கு வரணும். வந்துருச்சுன்னா உடம்பு முழுவதும் புள்ளி 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 வெள்ளை வெள்ளையா இருக்கும். இது போகுமா சார் அப்படின்னா போகவே போகாது. ட்ரீட்மெண்ட் பார்த்தா போகும், மறுபடியும் திருப்பி வரும், மறுபடியும் போகும், மறுபடியும் திருப்பி வரும். இது எல்லாமே கர்ம வினையினுடைய பயன். கர்ம வினைதான். புரியுதா? இந்த ரூல்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. 6க்குரியவன் திசையில்
8க்குரியவன் புத்தியில் ஒரு மருத்துவ செலவு வந்தே ஆகும். இது பிக்சட் லா. 6க்குரியவன் திசையில் நல்லா கேட்டுங்க. 6க்குரியவன் யார் மைக் ஆன் பண்ணிருக்குது? 6க்குரியவன் திசாவில் 8க்குரியவன் புக்தியில் அல்லது 8க்குரியவன் திசையில் 6க்குரியவன் புத்தியில் நோய் அல்லது மருத்துவ செலவு வந்தே தீரும். இது எழுதப்படாது. அந்த கிரகத்தினுடைய அமைப்பு பொறுத்து மருத்துவ செலவு 1 லட்சமா 20 லட்சமா அப்படின்றது தெரியும். நோய் சின்ன நோயா பெரிய நோயா அப்படின்றது 6ஆம் இடத்தின் அதிபதி பிளஸ் 8ஆம் இடத்தினுடைய அதிபதியை பொறுத்து இருக்கு. நான் ஜாதகம் பார்க்கும்போது இந்த திசாபுத்தி அடைந்து முடிஞ்சிருச்சான்னு பார்ப்பேன். முடிஞ்சிருச்சு அப்படின்னா 6ஆம் அதிபதி திசை 8ஆம் அதிபதி புத்தியில கரெக்டா அந்த திசாபுத்தி எப்ப நடந்துச்சுன்னு பார்த்து, எம்மா இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு மருத்துவ செலவு வந்திருக்கு, ஆஸ்பத்திரிகள் செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அப்படி யோசிச்சுட்டு ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட இல்லை என்று சொல்லவில்லை. நீங்க செக் பண்ணி பாத்துக்குங்க. உங்க ஜாதகத்தையே வச்சு ஆஸ்பத்திரியில ஏதாவது செலவு பண்ணேன், நிறைய செலவு பண்ணேன் வச்சேன் அப்படின்னா சாரத்தையும் பாருங்க. நான் லைட்டா தான் சொல்லுவேன். 6க்குரியவன் சாரம் அல்லது 8க்குரியவன் சாரம் அவனுடைய திசாபுத்தி காலங்கள்லயும் இந்த மாதிரி மருத்துவ செலவு நோய் கட்டாயம் வந்திருக்கும். ஆஸ்பத்திரிக்கு கொஞ்சமா செலவு பண்ணி ஆக வேண்டும். இது எழுதப்படாத ரூல்ஸ். இது பொதுவா எல்லா பேர்த்துக்குமே பொதுவா இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ். யாருக்காவது வந்திருக்கா? நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய ஆளுகள் வந்திருக்கா? இனிமேல் பார்க்கணுமா? சரி, ரைட். எல்லாம் தூங்கிட்டீங்க போல, பரவாயில்ல. பாருங்க, சனி நீண்ட நாள் நோயை தரும். சனி நீண்ட நாள் நோயை தரும். நோயை தரக்கூடிய கிரகங்கள் எது சார்? நோயை தரக்கூடிய கிரகங்கள் எது? எல்லா கிரகங்களுமே நோயை தரும். ஆனால் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியான 2 கிரகங்கள் இருக்கிறது. அதுதான் தலைமை கிரகம். நோய்க்கு தலைமை கிரகம் 2 கிரகம். காரக கிரகம், காரத்துவ கிரகம். அந்த கிரகம் சனி மற்றும் செவ்வாய். எல்லா கிரகமும் 9 கிரகங்களுமே அதனுடைய டியூட்டியை செய்யும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு டியூட்டி இருக்கு. அந்த டியூட்டி உள்ள கிரகங்கள் அந்த நோயைத்தான் தரும். ராகு கேதுல புற்றுநோயை தரும். ஏன்னா புற்றுநோய் தரக்கூடிய அந்த அதிகாரம் மிக்கது ராகு கேது மட்டும்தான். காற்றுல பரவக்கூடிய நோய்களை தரக்கூடியதும் ராகு கேது மட்டும்தான். தீரா வியாதியை கொடுக்கக்கூடியதும் ராகு கேது மட்டும்தான். அப்ப அந்த மாதிரி இப்போ பட்டியல போட போறேன். எந்தெந்த நோய்கள், எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நோய்களை தரப்போகுது அப்படின்னு சொல்லி இப்ப நான் பட்டியலை உங்களுக்கு போட போகிறேன். அதை நீங்க பாத்துக்கிறணும். இப்ப பாத்தீங்கன்னா சனிதான் நீண்ட நாள் நோய் தரும். நீண்ட நாள் நோய் தரும். ஓகேவா? இந்த சனி வாத நோய், எலும்பு கோளாறு, எலும்பு கோளாறு, இந்த எலும்பு தேய்மானம், எலும்பு உடைஞ்சு போச்சு. இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த டேபிள்ல அப்படி வச்சு இப்படி விளையாடுவோம். சமக்கம் கை உடைஞ்சு போச்சு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு. அப்ப எலும்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. அப்ப இப்படி வச்சு இப்படி விளையாடுறப்ப ஒருத்தர் என்ன பண்ணுங்க, யாரு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கான்றது பாக்குறதுக்கு சமக்கு இருந்துச்சு, உடஞ்சு போச்சு, கை உடஞ்சு போச்சு, கொல 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 கொலன்னு வந்துருச்சு. அப்ப அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதுதான் எதுவுமே அந்த கட்டத்துல இல்லாமல் எதுவும் நடக்காது. ஓகேவா? அதுக்கடுத்து ராகு கேது.
ராகு கேது விஷ ஜுரம். சூரியன் சுரத்தை கொடுக்கக்கூடியதுங்க, சூரியன் காய்ச்சலை கொடுக்கக்கூடியது. இந்த ராகு கேது விஷ சுரத்தை கொடுக்கக்கூடியது. புற்றுநோய், நான் சொன்னேன் பாத்தீங்களா, புற்றுநோய். கண்டறிய முடியாத மர்ம நோய், கண்டறிய முடியாத, நீங்க அப்படி எழுதுங்க, கண்டறிய முடியாத மர்ம நோய். இதுக்கு பூராமே ராகு கேது தான் காரணம். அதுக்கடுத்து சுக்கிரனும் குருவும். சக்கரை சத்து, சர்க்கரை நோய், கல்லீரல், கொழுப்பு சார்ந்த விஷயங்கள், கொழுப்பு சார்ந்த நோய்கள், கொழுப்பு சார்ந்த நோய்கள். இதுக்கெல்லாம் காரணமே சுக்கிரனும் குருவும் தான். அதுக்கடுத்து சூரியனும் செவ்வாயும் தரக்கூடிய நோய்கள், காய்ச்சல், பித்த நோய், விபத்து, வெட்டுக்காயம், வெட்டுக்காயம். இதுக்கு பூராமே இதுதான் காரணம், நோய்கள் தான் காரணம். ஓகேவா? அதுக்கடுத்து எழுதிட்டீங்களா? ஓகே, இப்ப ரூலுக்குள்ள வந்துருவோம். நோய் எத்தனையோ நோய்கள் இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் நோயை 3 வகையாக பிரித்தார்கள். வாதம், பித்தம், சிலேத்து முகம். அவ்வளவுதான், முடிஞ்சு. இந்த நோய் சொல்றேன் புதன் சொல்றேன். இன்னும் 2 கிரகத்தை விட்டுட்டு நினைக்கிறேன். புதன் தோல், இது தோல் சம்பந்தப்பட்ட நோய் சார். தோல், நரம்பு, மூளை, அறிவு. சந்திரனும் புதனும் கூடி வீக் ஆயிருச்சு, 12ல இருக்கு அப்படின்னா சித்தபிரமை பிடிக்கும். 12ஆம் இடத்தில் வலு இழந்த தேய்விரை சந்திரனும் புதனும் கூடியிருந்தால், திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் சித்தபிரமை பிடிக்கும். சித்தபிரமைன்னா என்ன சார்? பைத்தியம் சார். ஐயப்பா, சரி, கரெக்ட். பைத்தியம், சித்தபிரமைனா பைத்தியம் பிடிக்கும். எப்ப? 12ஆம் இடத்தில். நல்லா கேட்டுங்க, இதெல்லாம் ஒரு கோல்டன் ரூல்ஸ், அப்படியே பக்காவா எழுதி வச்சுங்க. இதெல்லாம் 3 நூல்ல இருக்கு. ஆனா இப்படி ஒரு ஜாதகன்ட்ட வரல. ஒரு பிடிச்சிருச்சோல, பிடிச்சிருச்சுன்னா வர மாட்டாங்க. பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்தா நம்ம சொல்லி போடலாம். இப்ப எந்த இது போடுவோம்? லக்கணமா போடுவோம். இங்க சந்திரன் உச்சமாயிரும்ல, சந்திரன் வீக்கா இருக்கணும், அப்ப இங்க போடுவோம். இப்ப சந்திரனை போடுவோம். சந்திரனும் புதனும் சேர்ந்து 12ஆம் இடத்தில் இருந்தால், திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் பைத்திய ரோகம், மெண்டல் டிசார்டர் ஏற்படும். அந்த பாட்டு கூட எழுதி வச்சிருக்கேன். அந்த பாட்டை நான் அப்புறம் எழுதி போடுறேன் உங்களுக்கு, வருஷ பிரகாரம் வருவோம், பாத்துக்கங்க. இதெல்லாம் நீ குறிச்சு வச்சுக்கிறோம். சரி, இப்ப அடுத்து உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், யார் சொல்றான்னு பார்ப்போம். 12ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் இருந்தால் என்ன ஆகும்? இது பரிசு கேள்வி. உங்களுக்கு 50 ரூபாய் ஜிபே பண்ணி விடுவேன். இல்லை என்றால் நீங்கள் எனக்கு 100 ரூபாய் அனுப்பிவிட வேண்டும். என்ன பேச்சவே வேணாம் சார். மகேந்திர சார், அன்பழகன் எங்கே சென்றது? அன்பழகன் எங்க போனீங்க? 12ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் கரெக்ட். யார் சொன்னது? முரளிதரன். முரளிதரன் ஐயா. முரளிதரன், நீங்க புதுசா வந்திருக்கீங்களா? இல்லைங்க ஐயா, பழைய ஆள்.
ஓ அப்படியா, நீங்க பேசவே இல்லை, இப்பதான் பேசுறீங்க, அடிக்கடி பேசுங்க. ரைட் ரைட், சந்தோஷம். அவருக்கு ஒரு கைதட்டு போடுங்கள். கண் பார்வை பறிபோயிடும். ஏன்னா இரண்டு ஒளிக்கிரகங்கள், இரண்டு ஒளிக்கிரகங்கள்ல ஏதாவது ஒரு ஒளிக்கிரகங்கள் வலு இழந்து இன்னொரு கிரகமும் இருந்துச்சு அப்படின்னா, அந்த நேரத்தில் திசாபுத்தி நடைமுறை காலங்களில் இரண்டு கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படும். சூரியனும் சந்திரனும் இருந்தால், சந்திரனும் புதனும் சேர்ந்திருந்தால் பைத்திய ரோகம் 12ஆம் இடத்துல. அப்ப 12ஆம் இடம் என்பது என்ன, அறிவியல் ரீதியாக, சயின்ஸ் ரீதியாக வெகு தூரம் அர்த்தம். பூமியிலிருந்து வெகு தூரத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கும் போது அவர்கள் பிறந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். எல்லாரும் அவருக்கு ஒரு கைதட்டு போட்டுருங்க, பாராட்டுங்கள். அவருக்கு 50 ரூபா ஜிபே அனுப்பப்படும். மற்றவங்க கூட எனக்கு 100 ரூபாய் அனுப்பி விட்டுருங்க. ஆமா. அடுத்து 6ஆம் அதிபதி 3இல் இருந்தால், 6ஆம் அதிபதி 3இல் இருந்தால் இளையவர் இல்லை, இளையவர் இல்லை. ஒரு ஜாதகத்துல நீங்க பாக்குறீங்க 6க்குரிய 3ல இருந்தா இளையவர் இல்லை. அப்படியே பிறந்தாலும் நீண்ட நாள் இருக்க மாட்டார்கள். அப்படி இருந்தாலும் பிறந்து இறக்கும். இதெல்லாம் ஜோதிட களஞ்சியம்ன்ற ஒரு புத்தகத்துல இருக்கு, இந்த பாட்டு கரெக்டா இருக்கு. அதுக்கடுத்து 6ஆம் இடத்தில் எப்போதுமே பாவர்கள் தான் இருக்க வேண்டும், சுவர்கள் இருக்கக்கூடாது. 6ஆம் இடத்தில் பாவர் என்று சொல்லக்கூடிய, மிக கொடூரமான பாவர் என்று சொல்லக்கூடிய கேது, ராகு இருந்தால் 1000 எதிரி வந்தாலும் வெற்றி அடைவான். அவனை வெல்லவே முடியாது. எதிரியை வெல்லக்கூடியவன் 6ஆம் இடம், பகைஸ்தானம். அந்த பகைஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலே நல்லா கேட்டுக்கோங்க, பாவர்கள் இருப்பது சிறப்பு. சுவர்கள் இருந்தால் என்னங்க ஆகும் அப்படின்னா, எதிரியிடம் தோத்து போவான். இப்போ ஒருத்தர் கேட்டார்ல சென்னையில இருந்து, பயம் எப்போ வரும் அப்படின்னு. 6ஆம் இடத்தில் குருவோ சுக்கிரனோ இருந்தால் பயப்படுவான், எதிரியிட பார்த்து பயப்படுவான், கோர்ட்ல கேஸ் போட்டா தோத்துருவான், எதிரி கிட்ட தோத்துக்கிட்டே இருப்பான். 1000 எதிரி வந்தாலும் இவனால் ஜெயிக்கவே முடியாது. இந்த ஒரு படத்துல டீ கடையில உட்கார்ந்துருப்பான், யாரு, ஒரு குண்டா ஒருத்தர், மதுரக்காரங்க அவரு. உடனே ஒரு சின்ன பையன் வா வான்னு கூப்பிட்டு கிட்னி எடுத்துருவேன். புரியுதா உங்களுக்கு? எதுக்கு சொல்ல வந்தேன்? அதுக்கப்புறம் அவன் பயந்து உட்கார்ந்துருப்பான். அடுத்து ஒரு தடவை கூப்பிடுவான், வா வா வான்னு, போக மாட்டான். அப்ப 6ஆம் இடத்தில் குருவோ சுக்கிரனோ இருக்கக்கூடாது. சுவர்கள் இருந்தால் சந்திரன், வளர்வழி சந்திரன் வச்சுக்கோங்க, புதன், இது பூராமே சுவர்களுடைய லிஸ்ட். இதுல இருந்துச்சு அப்படின்னா எதிரின்னு தோத்து போயிருவேன். ரைட். அதுக்கடுத்து அப்ப ஒரு கருத்து சொன்னேன், அதை ஒரு கருத்து விட்டுட்டேன். 6க்குரியவன் 12லையும் 12க்குரியவன் 6லையும் பரிவர்த்தனை ஆகியிருந்தால் விமல யோகம் என்று சொன்னேன். அந்த அதுல ஒரு கருத்து என்னன்னா, 3 வயசுல இருந்து 5 வயசுக்குள்ள உடம்பில் கட்டி ரோகம் வந்துவிடும். கட்டி ரோகம் வந்திருக்கும். கட்டி ரோகம்னா என்னங்க, கொப்பளம் ஆபரேஷன் பண்ற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அது எப்ப 3 வயசுல இருந்து 5 வயசுக்குள்ள ஏற்பட்டுரும். 6, 12 பரிவர்த்தனை ஆகியிருந்தால். ஓகேவா? அடுத்து இந்த பட்டியலை நீங்க கட்டாயம் உங்க இதுல எழுதி வச்சுக்கோங்க. இப்ப நடத்த போறது 6ஆம் இடத்தில் 6இல் செவ்வாய்
6ல செவ்வாய் இருந்து பாவர்கள் பார்த்தால், ஏதாவது ஒரு பாவர் குரு கூட அட்டமாதிபதியா வந்துட்டாரு அப்படின்னா அவரு பார்த்தா கூட பாவர் தான். அதை தெரிஞ்சுக்கங்க. குரு பார்த்துட்டாருன்னு நினைக்காதீங்க. குரு 8க்குரியவனா வந்து அவன் வந்து இந்த 6ஆம் இடத்துல செவ்வாயை பார்த்துட்டா பாருங்க, ரத்த பித்த வியாதி வரும். ரத்த பித்த வியாதி வரும். அதுக்கடுத்து 6ல் புதன் இருந்து பாவர்கள் பார்க்க, இப்படி போட்டுருவோம், சிலேத்தும வியாதியால் பீடிக்கப்படும். சிலேத்தும வியாதி, சிலேத்தும வியாதியால் பீதிக்கப்படுவான். 6ல் குரு இருந்து பாவர்கள் பார்த்தால் ரோக பாதைகள் இல்லை. கால் பிரச்சனை, ரோக பாதைகள் இல்லை. அதுக்கடுத்து 6ல் சுக்கிரன் இருந்து பாவர்கள் பார்த்தால் பேதி வியாதியால் மரணம் நிகழ்ந்தான். பேதி வியாதியால் மரணம் நிகழும். இந்த சுக்கிரன் தாங்க பாலியல் வியாதிக்கு கூட மெயினான காரணம். இந்த விடி, ஹெச்ஐவி, எஸ்டிடி எல்லா வியாதிக்குமே இந்த சுக்கிரன் ராகு சேர்ந்துருச்சு பார்த்துருச்சு அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு அந்த பால்வினை நோய்கள் கட்டாயம் ஏற்படும். ஓகேவா? அதுக்கடுத்து 6ல சனி இருந்து பாவர்கள் பார்த்தால் கட்டி ரோகம் ஏற்படும். இந்த கட்டி எங்க வேணா வரலாங்க, மூளையில வரலாம். அதுதான் நான் சொன்னேன், சின்ன நோயா பெரிய நோயான்னு பார்த்து பண்ணணும்னு. மூளையில வந்துச்சுன்னா அவ்வளவுதான், 40 லட்சம் 50 லட்சம் 1 கோடி செலவாகும். பேக் சைடு வருது கட்டி ரோகம், அதுக்கு சின்ன ஆபரேஷன். சில பேர்த்துக்கு பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டி வந்துடும். அது நீர் கட்டியா இருக்கலாம், கொப்பளை கட்டியா இருக்கலாம், என்ன கட்டி வேணா இருக்கலாம். அப்படி வந்துருச்சுன்னா அது கூட சனி 6ஆம் இடத்துல இருந்து பாவர்கள் பார்த்துட்டா, திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துட்டா கட்டி ரோகம் வரும். அப்ப அந்த கட்டி ரோகம் உடம்புல எந்த இடத்துல வரும் அப்படின்றத பாக்குறதே ஜோதிடருடைய விஷயம். மேசம் போட்டு உறுப்பு போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, மேசத்துல இருந்து அப்படியே போட்டு தலை, அதுக்கடுத்து ரிஷபம், ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு போட்டிருப்போம். அதெல்லாம் தெரிஞ்சாத்தே உடம்புல எந்த பகுதியில கட்டி ரோகம் வரும் அப்படின்னு எக்ஸாக்டா சொல்ல முடியும். புரியுதா உங்களுக்கு? இதை தெரிஞ்சுக்கிறேன். 6ல சனி இருந்து பாவர்கள் பார்த்துட்டா கட்டி ரோகம் ஏற்படும். அந்த கட்டி எங்க வரும் அப்படின்றத பாத்துக்கிறேன். அதுக்கடுத்து 6ல் ராகு கேது இருந்து சனியோ செவ்வாயோ தீய கிரகங்கள் பார்த்து விட்டால் பிசாசால் பீடிப்பான். இன்னமும் நிறைய பேருக்கு இந்த பேய் பிடிக்கிறது பிசாசு பிடிக்கிறதுல இருந்துகிட்டு தான் இருக்கு. பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர்த்துக்கு இன்னமும் நடந்துகிட்டே இருக்கு. ஆண்களுக்கு பிடிக்குது, பெண்களுக்கு பிடிக்குது, சின்ன குழந்தைகள், வயசானது எல்லாமே பிடிக்கும். இந்த ஒரு படத்துல வடிவேலு வந்து காதுல எல்லா மூக்கெல்லாம் பொத்தி வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஒரு கிளவிய பேய் வரட்டுங்க, சாட்டையை குண்டி அடைஞ்சுன்னு கிளவி செத்து போயிடும். அது மாதிரி அந்த கிளவிக்கு இருந்திருக்கும் போல. ராகு சினிமாவுக்காக 6ல ராகு கேது இருந்து பேய் பிசாசு பீடிப்பான். 6ஆம் இடத்துல ராகு கேது இருந்து திசை புத்தி வந்தா உடன்பிறப்புக்கு உயிருக்கு ஆபத்துன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மறுபடியும் சொல்றது காரணம் அதுதான். ஆமா. அதுக்கடுத்து 6ல் சந்திரன் செவ்வாய் கூடியிருந்தால்
புத்தி பிரமை உண்டாகும். இது அழிச்சிடவா? எழுதிட்டீங்களா? கொஞ்சம் வேகமா எழுதுங்க. அடுத்த 6ல் சந்திரன் பிளஸ் செவ்வாய் சேர்ந்திருந்தால் புத்தி பெருமை உண்டாகும். பைத்தியம்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பைத்தியம் வருது, என்ன தெரியல. புரியுதா? 6ல சனி செவ்வாய் சேர்ந்துருச்சுன்னா புத்தி பெருமை ஏற்படும். அப்ப இதெல்லாம் 6ஆம் இடம். ஒவ்வொரு பாவகத்தையும் நம்ம நிறைய படிக்கணுங்க. இந்த 6ஆம் இடத்துக்கு மட்டும் விதிகள் அப்படின்னு பார்த்தா ஒரு 400 விதிகள் வரும். குறைஞ்சது 200 300 விதிகள் வரும். அந்த 200 300 விதிகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடி டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சிடலாம். என்னுடைய நண்பர் சென்னையில இருக்காரு, மரியாதைக்குரிய சிவகுமார். அவர் நிறைய ஜோதிட புத்தகம்லாம் போட்டிருக்காரு, நல்ல ஃபேமஸானவர். அவர் ஜோதிட புத்தகத்தை படிச்சுட்டே நான் அவரை தொடர்பு கொண்டேன். வயசு ஒரு 75 வயசு இருக்கும். அவரு சென்னையில இருக்கக்கூடிய புற்றுநோய் அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க டாக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஒவ்வொருத்தையும் போய் நோயாளிக்கு ஆப்பிள் பழம், ஆரஞ்சு இதெல்லாம் கொடுத்து நான் ஜோசியரு அப்படின்றது நட்பாகி, நான் ஜோசியரு, உங்க பிறந்த தேதி டைம்லாம் கொடுங்க, இப்ப உங்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கு, இது விதியில கரெக்டா வருதா அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அந்த புத்தகத்தை எழுதி என்னிடம் கொடுத்திருக்கிறார். நீங்க வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி. நான் வெளியிட மாட்டேன், அதுக்கு வேண்டிய காசு இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்திருக்கேன். அதனால அவர் நம்பர் வேணும்னாலும் சென்னையில இருக்கிறவங்க கேளுங்க, தர்றேன். அவர் போய் பாருங்க. அவர் மட்டும் தனியா தங்கியிருக்காரு, நிறைய மண்டக்காரர். அதே மாதிரி எலும்பு முறிவு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. 100 பேர்த்த ஆய்வுக்கு எடுத்திருக்காரு. காடு உடைஞ்சவன், கையை உடைஞ்சவன், ஃபைனல் கார்டு முதுகு போனவன் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்ப அவர் என்கிட்ட சொல்லும் போது சொல்லுகிறார், 95% சரியா வருதுன்றார். 95% ஜாதகத்துல என்ன இருக்கோ அது அப்படியே நடக்குது. ஆச்சரியப்பட்டார். மீதி 5% ஏன் நடக்கல அப்படின்னா அவங்க ஒருவேளை ஜாதகத்தை தப்பா சொல்லியிருப்பாங்க. லக்கணம் மாறி இருக்கும், லக்கண சந்தியில விழுந்திருக்கும். அப்ப மகர லக்கணத்துக்கு போறதுக்கு பதில் கும்ப லக்கணமா கூட போட்டிருப்பாங்க, அல்லது தனுசு லக்கணத்தை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்ததுனால அது தப்பா இருக்கலாம். ஆனா 95% ஜாதகத்தில் முன்னோர்கள் என்ன குறிப்பு எழுதி வைத்தார்களோ அதன்படிதான் இருக்கு. நான் 100 பேர்த்தை ஆய்வு செய்திருக்கிறேன். புற்றுநோய் அப்படின்னா 100 பேர், எலும்பு உடைஞ்சு போய் கிடக்குறானா அவனை போய் 100 பேர் ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்த்தா கரெக்டா வருதுன்றார். அவர் பேரு சிவகுமார். அவர் எழுதின புத்தகம் கூட அந்த ரூம்ல இருக்கு. ஆமா, உங்களுக்கு காட்டுறேன், அவர் நம்பர் தரேன். சென்னையில இருக்கிறவங்க போய் கட்டாயம் பாருங்க, அட்லீஸ்ட் போன்லயாவது பேசுங்க, சந்தோஷப்படுவார். ஓகேவா? அதுக்கடுத்து 8ஆம் இடம் சரராசியாய் இருந்து அதில் சூரியனும் சந்திரனும் அமர்ந்து விட்டால் சர்ப்பரோகமாகும். 8ஆம் இடம் சரராசியாய், 8ஆம் இடம் சரராசியாய் அதில் சூரியனும் சந்திரனும் அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். கூடினால் இந்த ஜாதகமும் வைத்திருக்கிறேன், ஆனால் இன்னமும் அந்த பிள்ளையை பாம்பு கடிக்கவில்லை. கடிக்கும் என்று நான் குறிப்பு எழுதி கொடுத்திருக்கிறேன். கூட பிறந்த அண்ணனிடம் போன் பண்ணி சொல்லி இருக்கிறேன். கூடினால் சர்ப்பரோகம் அப்படின்னா என்னங்க? ஒரு பொண்ணுடைய ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கு. சர்ப்பரோகம்னா, சர்ப்பம்னா பாம்பு, ரோகம் என்றால் பாம்பால் நோய் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாம்பு கடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் இருக்கிறது. அந்த பொண்ணு ராஜபாளையத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஊர்ல இருக்காங்க. புரியுதா? அவங்க ஜாதகமும் நான் வைத்திருக்கிறேன்.
இந்த ஃபார்முலாவை பார்த்து சரராசியில இருக்கு, 8ஆம் இடமா வருது. சனி சாரி சூரியன் சந்திரன் கூடி இருக்கு. அடுத்த திசை வரப்போகுது, சந்திர திசையோ சூரிய திசையோ அவங்களுக்கு வரப்போகுது. வரும்போது அந்த திசாபுத்தியை குறித்து இந்த காலகட்டங்களில் பாம்பு உங்களை சீண்டுவதற்கு, கொத்துவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதி என்று நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஜாதகம் வேண்டும் என்றாலும் உங்களுக்கு தருகிறேன், பத்திரம் வச்சிருக்கேன். ஆனா இன்னும் கடிக்கல, பாம்பு கடிக்கல. காரணம் திசாபுத்தி வரல. அது எப்ப வருதுன்னு நானும் காத்திருக்கிறேன் ஆய்வுக்காக. அது நடக்குதா நடக்கலையா, என்ன காரணம்னு. இந்த செய்தி தெசாரிஷ்ட நிவாரணி, இந்த செய்தி தெசாரிஷ்ட நிவாரணி என்ற மிக பழமையான நூலில் இருக்கக்கூடிய செய்தி இது. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க, நோயை பாருங்க. யார் பிணத்துக்கு சமமாக நோய் வரும், அப்படி படுத்தே கிடப்பான். பாத்ரூம் போறதுல இருந்து சாப்பிடுறதுல இருந்து அவனை நம்ம தான் பண்ணணும். அது யாருக்கு வரும்? இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தி கௌசிக சிந்தாமணி என்ற புத்தகத்துல இருக்கு. ஆறுக்குடியவனுடன் எழுதி போட்டுருவா. ஆறுக்கு உரியவனுடன் ராகு இணைந்து இந்த ஜாதகமும் நான் வைத்திருக்கிறேன். இது நடந்து விட்டது. பாருங்க, இப்ப ஒரு விதி சொல்றேன். இந்த விதி சொல்லி முடிச்சுட்டு அந்த பையனுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், மதுரையில் பிறந்த ஒரு பையனுடைய ஜாதகம் நான் சொல்றேன், போட்டு பாருங்க. அந்த பையன் அப்படியே படுத்து கொண்டிருக்கிறான். யாருக்கு சமமாக நான் சொல்றேன். இணைந்து 3 அல்லது 6 குரு சனி இருந்தால், குரு அல்லது சனி, அதாவது 6க்குரியவனுடன் ராகு இணைந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இணைந்து இருக்கணும். 3ஆம் இடம் அல்லது 6ஆம் இடத்துல குருவும் சனியும் சேர்ந்து 3ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துலயோ, அல்லது குரு 3லயோ சனி 6லயோ. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி இருக்கணும். இணைந்திருந்தால் நோயே பாருங்க, நோயே சவத்திற்கு ஒப்பாகும். சவத்திற்கு சமமாகும். மூல நூல் அப்படியே இருக்கு பாட்டு. அந்த பையனுடைய பிறந்த நாள் 10/12/2015 7:51 PM. பிறந்த இடம் மதுரை. புரியுதா? உடல் நோய், படுத்த படுக்கையில் இருப்பான். 6க்குடையவனுடன் ராகு கூடி 4 அல்லது 6ல் அமர்ந்தால் இது உறுதியாக நடக்கும். மறுபடியும் இன்னொரு ரூல்ஸ், இது ஒரு ரூல்ஸ். அதுக்கடுத்து 6க்குடையவனுடன் சார், நான் பேசுறது கேக்குதா சார்? யாராவது சொல்லுங்க சார். ஓகே 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 ஓகே. ராகு கேது கூடி, ஓகே ஓகே, 4-2. ஏன்னா ரொம்ப நேரம் பேசல, நான் மட்டும் போய் நடத்திக்கிட்டே இருக்க கூடாது. பைத்தியம் மாதிரி எனக்கு சனி, எனக்கு சந்திரனும் சனியும் சேரலப்பா, 12ல இல்ல. ஆமா, அதனால அடிக்கடி கொஞ்சம் பேசுங்க, நீங்க இருக்கீங்களான்னு தெரியும். ஏன்னா தனியா ஒரு ரூம்ல உட்காந்து நான் மட்டும் நடத்திக்கிட்டே இருக்கேன். அமர்ந்தால் உறுதியாக ஏற்படும். சார் தயவு செய்து இந்த தேதி டயத்தை குறிச்சு வச்சுக்கோங்க சார். 10/12/2015 ஒரு பையன் சார். கேட்கணுங்க நீங்க, ஆனா பண்ணானு அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. இவருக்கு ஆணு நினைச்சுக்கிட்டு பண்ணு நினைக்கிறீங்க. ஆண் ஒரு பையன் சார்,
அப்ப என்ன சார் வயசாகுது? 2015னா 2026னா 11 வயசா? 11 வயசு. 11 வயசுலயே இப்ப கூட பாத்தீங்களா, ஒருத்தர் ஒரு பையன் அழகா இருக்கான். மாடியில இருந்து கீழே விழுந்து 15 வருஷமா ஹோமோ ஸ்டேஜ்லயே இருந்திருக்கான். இருந்து அவங்க அப்பா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு என் பையனை கருணை கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் முதலாக கருணை கொலை பண்ணுவதற்கு அனுமதி கொடுத்து அந்த பையன் ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் இறந்தான். தெரியுமா அந்த செய்தி? பேஸ்புக்ல படிச்சீங்களா? யாராவது பேஸ்புக் வாட்ஸ்அப்ல பார்த்தீங்களா? இல்லைங்க ஐயா. ஆமா ஐயா, கார்த்தி பார்த்திருக்கேன். நீங்க பாத்தீங்களா? ஆமா ஐயா, நார்த் சைடு வடக்க இது நடந்தது. கரெக்ட். அந்த பையன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு அழகா. 15 வருஷம். அப்ப 15 வருஷம் அந்த பெற்றோர்கள் பட்ட பாடு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க பாருங்க. அன்னைக்கே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல கூட கருணை கொலைக்கு பண்ணிருக்கலாம். 15 வருஷமா தாய் தகப்பன் தன்னம்பிக்கையோடு இருந்திருக்கிறார்கள். எப்படியாவது காப்பாத்திடலாம் 15 ஆண்டுகள் கழித்த பிறகுதான் தன்னம்பிக்கை இழக்கிறாங்க. இழந்ததுக்கு பிறகு அவங்க முறையாக சட்டப்படி ஒருத்தரை ஊசி போட்டு கொள்ளக்கூடாது. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல அவங்க கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு முதலாக கொடுத்துருக்காங்க இந்தியாவிலே கருணை கொலை பண்றதுக்கு. இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்களான்னு தெரியல. நான் பேஸ்புக்ல படிச்ச செய்தி நேர். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி வரும் சார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கோல்டன் லா சார். இதெல்லாம் நீங்க 6வது பாவத்துல எழுதி வச்சுக்கணும். 6 ராகுக்கு எதெல்லாம் சேர்ந்து திசா புத்தி வந்துருச்சுனாலே அவனுக்கு தீராத வியாதி வந்துடும். அதே மாதிரி லக்கணத்துல சனி ராகு சார். மெட்ராஸ் சார் அன்னைக்கு சொன்னீங்களே என் ஃப்ரெண்டுக்கு லக்கணத்துல சனி ராகு இருக்குன்னு. அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் தீராத வியாதி வரும். 2 கருத்து. ஒன்று தீரா வியாதி வரும் அல்லது பைத்திய ரோகம் பிடிக்கும். இது ரெண்டுமே மூல நூல்ல இருக்கு. இப்ப நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு கருத்தை 2 நூல்களிலே சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு பைத்தியம் பிடிக்கின்றாரு, இன்னொருத்தர் தீரா வியாதி வருன்றாரு. அப்ப மீதி இருக்கக்கூடிய கோள்கள் இதெல்லாம் பார்த்து பண்ணணும். ஒரு மனுஷனுக்கு 5வது பாவகம் நல்லா இருந்தாலே இதெல்லாம் வராதுங்க. என்னதுங்க? 5வது பாவகம் நல்லா இருந்தாலே இதெல்லாம் பெரும்பாலும் வராது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் இடம் கெட்டிருந்தாத்த இதெல்லாம் வச்சு செஞ்சிடும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். 5ஆம் இடம் வலுவா இருக்கும்போது அது அது பெரிய பாதிப்பை கொடுக்காது, போயிடும். ஓகேவா? பாருங்க லக்கணாதிபதியும் இது எழுதிக்கங்க சார். லக்கணாதிபதியும் 6க்குரியவனும் பிளஸ் சூரியனும் சேர்ந்திருந்தால் காய்ச்சலால் உயிர் போகும். காய்ச்சலால் உயிர் போகும். அடுத்து 2 லக்னாதிபதியும் 6க்குரியவனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால், சேர்ந்து எங்க இருந்தாலும் சேர்த்தேன், நீரிலே ஆபத்து ஏற்படும். நீரிலே ஆபத்து ஏற்படும். கடல்ல போய் விழுகிறது, கம்மாயில மீன் பிடிக்க போறேன்னு போறது, அல்லது இந்த கப்பல்ல தேக்கடி ஈக்கடி இந்த பக்கம் போறது, இந்த மாதிரி இருக்கிறப்ப டக்குன்னு இந்த நேரம் லக்னாதிபதி பிளஸ் 6க்குரியவன் பிளஸ் சந்திரன் இந்த மூவரும் சேர்ந்து எங்க இருக்காங்களோ 6, 8, 12 எல்லாம் உட்கார்ந்து இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா நடந்துடும், மாற்றமே கிடையாது. அதே மாதிரி மகரத்தில் சந்திரன் இருந்து மகரத்தில் சனி இருந்து மகரத்தில் சந்திரன் இருந்து கடகத்தில் சனி இருந்து
பரிவர்த்தனை பெற்றிருந்தால் கடலில் மூழ்கி இறப்பான். நல்லா கேட்டுங்க, பரிவர்த்தனையில வெறும் டேஞ்சரஸான பரிவர்த்தனை எல்லாம் இருக்கு. மகரத்துல சந்திரன் இருந்து, கடகத்துல சனி இருந்து, என்ன அர்த்தம்? பரிவர்த்தனை. திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால், சனி திசையோ சந்திர திசையோ வந்து விட்டால் கடலில் மூழ்கி இறப்பான். இந்த செய்தி 3 மூல நூல்கள் இருக்கு. சர்வார்த்த சிந்தாமணி என்ற புத்தகத்தில் இருக்கு, மங்களீஸ்வரியம் என்ற ஒரு புத்தகத்தில் இருக்கு, ஜோதிட களஞ்சியம் என்ற ஒரு புத்தகத்துல இருக்கு. அப்ப பாத்துக்குங்க, இந்த பட்டியலை கட்டாயம் வச்சுங்க. காய்ச்சலால உயிர் போகுமா அப்படின்னா நிறைய பேர் இறந்துருக்காங்க சார். காய்ச்சல் அடிச்சு காய்ச்சலை கவனிக்காம விட்டு அப்படி இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய இதெல்லாம் வச்சு நீங்க ஆய்வு செய்யணும். லக்னாதிபதியும் 6 இடம் சூரியனும் சேர்ந்தால் காய்ச்சலால் மரணம். அதுக்கடுத்து சந்திரன் சேர்ந்தால் நீரால் மரணம். 3 லக்னாதிபதியும் 6 செவ்வாயும் சேர்ந்தால் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். காயம் ஏற்பட்டு உயிரிழப்பான். காயம் ஏற்பட்டு உயிரிழப்பான். காயம் ஏற்பட்டு உயிரிழப்பு. அடுத்து லக்னாதிபதியும் 6 சனியும் சேர்ந்தால் திருடர்களால் உயிரிழப்பு ஏற்படும். திருடர்களால் உயிரிழப்பு ஏற்படும். அதுக்கடுத்து 5 லக்னாதிபதியும் 6 பிளஸ் சுக்கிரனும் சேர்ந்தால், சுக்கிரனால என்ன யார் சார்? பெண்ணால் உயிராபத்து ஏற்படும். உயிராபத்து ஏற்படும். பெண்ணால் உயிராபத்து ஏற்படும். இந்த காலேஜ்ல படிக்கிற பையன், ஸ்கூல்ல படிக்கிற பையன் எல்லாம் ஐ லவ் யூ சொல்லியிருப்பேன். அந்த பிள்ளை சொல்லியிருக்காரு. உடனே போய் மாத்திரையை குடிச்சு, விஷத்தை குடிச்சு ஏதாவது ஒண்ணு செத்து போயிடுவேன், தூக்கு போட்டு செத்து போயிடுவேன். நிறைய நடக்குது. டெய்லி நீங்க பேப்பர் பார்த்தீங்கன்னா இதுல உள்ளது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இப்ப எனக்கு தெரிஞ்ச பையன் கூட என்ன பண்ண, காலேஜ் படிக்கிற பையன் 3rd இயரோ படிக்கிறான். அந்த பிள்ளை ஐ லவ் யூ சொல்லலையாம். அதனால அவன் இந்த காய்ச்சல் மாத்திரை ஒரு 10 மாத்திரை தின்னு விட்டான். அனாசின் 500 ஏதோ காய்ச்சல் மாத்திரையை வாங்கி 6-7 மாத்திரை தின்னு பல்ஸ் எல்லாம் குறைஞ்சு போய் ஆஸ்பத்திரி ஐசியூல இருந்து போட்டோவை எனக்கு அனுப்புறேன். அவன் ஜாதகம் இல்லை. 1 வாரத்துக்கு முன்னாடி தான் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனவன். இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கான் ஐசியூல. அவங்க அம்மா அப்பாலாம் ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க அண்ணன் வந்து டெல்லி பக்கத்துல ஏதோ ஒரு புனேவோ உத்தரப்பிரதேசமோ அங்க வேலை பார்க்குறேன். அவன் பிளைட்டு பிடிச்சி வந்து 2 நாள் ஆச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து காசு கொடுத்து ஆஸ்பத்திரியில சேர்த்து ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. தேவையாது. அப்ப லக்னாதிபதி 6 சுக்கிரன் 3 இருந்தா பெண்களால் ஆபத்து வரும். இது பெண்களால் லவ் மட்டும் கிடையாது, டிசைனா வரும். ஏற்கனவே குடும்பத்தில் இருக்கக்கூடியவன் ஏதாவது ஒரு பெண்ணு மூலம் வந்து இந்த குடும்பம் ஏற்கனவே 2ஆ கிடக்கும். இந்த பெண்ணு வந்து ஏற்கனவே 4ஆக்கி விட்டு போயிடுவான். அப்ப அப்படிலாம் ஏற்படும். இதை நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்கடுத்து லக்னாதிபதியும் 6 ராகு அல்லது கேது, ராகு அல்லது கேது சேரும்போது விஷத்தால் உயிராபத்து ஏற்படும். இதெல்லாம் நீங்க ஜாதகம் பார்க்கும்போது இனிமேல் 6 எங்க இருக்கேன்னு பாத்துக்கிறோம். இந்த செய்தி ஜாதக அலங்காரம், ஜாதக அலங்காரம் என்ற ஒரு பழமையான நூலிலே 628வது பக்கத்திலே 651வது பாடலில் உள்ளது. புரியுதா சார்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? யாராவது டவுட்? ஐயா இல்லைங்க ஐயா. இல்லைன்னா சுத்தமா புரியலையா? ஐயா புரியுதுன்னு அர்த்தம் ஐயா. இதுல டவுட் இல்ல ஐயா. இல்ல
சரி 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 ஐயா, இது மிகப்பெரிய ரூல்ஸ். நீங்க இனிமேல் ஜாதகம்லாம் பாக்குறீங்கன்னா அந்த 6 எங்க இருக்கேன்னு பார்க்கணும். 1-6 பரிவர்த்தனையும் அவயோக பரிவர்த்தனை, அது யோகமான பரிவர்த்தனை கிடையாது. ஓகேவா? அது அந்த ரூல்ஸ் பின்னாடி வரும், அப்படி வந்தா என்ன ஆகும் அப்படின்னு. இப்ப இன்னொரு உணவால் மரணம் பாருங்க, யாருக்கு? ஃபுட் பாய்சன் ஆகி சாகம். இந்த செய்தி வந்து ஓயாம பேப்பர்ல வருதுங்க. என்னமோ ஒண்ணு வெட்டி வெட்டி கொடுக்குறாங்க வாழை இது மாதிரி. அது என்னது, வெள்ளையா இருக்கு, ஒரு ஷவர்மா சார். கரெக்டா சொல்லுவீங்களே, ஷவர் ஷவர்மா சாப்பிட்டு இப்ப நிறைய பேர் சாகுறான். அந்த ஜாதகமும் வச்சிருக்கேன் ஒண்ணு. அதாவது உணவால் இறக்க போற ஜாதகம். காரைக்குடியில அந்த பையன் இருக்கேன், எங்க ஃப்ரெண்டு தான் நமக்கு. அவன் அம்மா வந்து ஃப்ரெண்டு. ஐயோ ஐயோ, பாருங்க உணவால் யாருக்கு. ஹலோ ஹலோ, பேசுங்க கொஞ்சம். கேக்குது சார். சரி சரி, கீழே இது கீழே விழுந்துச்சு, கேட்குதான்னு நான் பாக்குறேன். உணவால் ஃபுட் பாய்சனால யாரு இறப்பா பாத்துக்கங்க, ரொம்ப முக்கியமானது. 1+4+8, இது புரியுதா? சுருக்கமா எழுதியிருக்கேன். லக்னாதிபதி 4க்குரியவன் 8க்குரியவன் சேர்ந்தால் அல்லது 6ல் அமர்ந்தால், 6ல் அமர்ந்தாலும் உண்ட உணவு விஷமாகும். உண்ட உணவு விஷமாகும். அதுக்கடுத்து பாருங்க, மனைவியை யாரு விஷ வச்சு கொள்ளுவான்னு ஒரு பாட்டு வருதுங்க. முதல்ல பார்ப்போம். 1 லக்னாதிபதி, அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. நான் ஃபுல்லா விரிவா எழுதுனா டைம் ஆகும். 1+4 சுகாதிபதி, 8 மாரகாதிபதி. லக்னாதிபதி, சுகாதிபதி, மாரகாதிபதி சேர்ந்து எங்க இருந்தாலும் சரி 10 பாயிண்ட். 6ல் அமர்ந்தாலும் அவர்கள் உண்ட உணவு விஷமாகும். ஃபுட் பாய்சன் மூலமாக அவர்கள் மரணத்தை தழுவுவார்கள். ஒரு 32 வயது இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த ஒரு IAS ஆபீசர், இளம் IAS ஆபீசர், டெல்லியில கான்பரன்ஸுக்காக போயிருக்காரு. அங்க போய் சாப்பிட்டுக்காரு மாட்டுக்கறி. ஒவ்வொரு கறியும் ஒவ்வொரு செல்சியஸ்ல பாயில் பண்ணுவாங்க, அப்பதான் அது பாயில் ஆகும். யாருக்கா தெரியுமா மாட்டுக்கறி எத்தனை செல்சியஸ்ல பாயில் ஆகும்னு? யாருக்காவது ஒருத்தருக்கு? 102 டிகிரி. 102 டிகிரியில தான் அந்த மாட்டுக்கறி பாயில் ஆகும். அது கம்மியா பண்ணோம்னா பாயில் ஆகாது. அப்ப என்ன பண்ணிட்டாரு, அரைகுறையா வெந்த கறிய ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் வந்து 27 வயதுல, 27 31க்குள்ளதான் இருக்கும், இறந்துட்டார் ஒரு IAS ஆபீசர். இப்ப என்னுடைய ஃப்ரெண்டு உடைய பையன் சென்னையில அண்ணா நகர்ல IAS படித்து கொண்டு இருக்கிறார். அவர் ஜாதகத்துல இதே அமைப்பு இருக்கிறது. அந்த அம்மா அந்த அந்த அம்மா இந்த பையனுடைய அம்மா கிட்ட அந்த டயத்தை சொல்லியிருக்கேன். இந்த டயத்திலிருந்து இந்த டயம் வரையும் தம்பியை வந்து வெளியில சாப்பிட சொல்ல வேண்டாம், அவனே சமைச்சு சாப்பிட சொல்லுங்க. ஆனா எப்படினாலும் நடந்துரும்ன்றது என்னுடைய கணக்கு. புரியுதா உங்களுக்கு? வெளியில சாப்பிட்டாலும் சரி, வீட்டுல சாப்பிட்டாலும் சரி, நடக்கணும்னு இருந்தா நடந்தே ஆகும், அதுல மாற்றம் கிடையாது. இருந்தாலும் நாளைக்கு நம்மளை குறை சொல்லிடக்கூடாது, உங்ககிட்ட ஜாதகம் பார்த்து சொல்லவே இல்லை அப்படின்னு. இப்ப வரப்போகுது, நடக்க போகுது இதே அமைப்பு. அதுவும் நான் நடக்க போற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு நோட்டே போட்டு எழுதி வச்சிருக்கேன். யார் யாருக்கெல்லாம் எப்பப்ப நடக்குமா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டா அந்தந்த டயத்துல அது நடக்குமா, அதாவது நல்ல விஷயமும் நடக்குமா, கெட்ட விஷயமும் நடக்குமா அப்படின்றத ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப அந்த பையன் வந்து அங்க சென்னையில இருக்கு, அப்படி படிச்சுக்கிட்டு இருக்காரு. IAS தான் நானே சேர்த்து விட்டேன், ஒரு தனியார் IAS பயிற்சி மையத்துல சேர்த்து விட்டேன். இந்த அமைப்பு அப்படியே இருக்கு. திசாபுத்தி வரப்போகுது, இன்னொரு 2-3 வருஷத்துல வரப்போகுது. பாப்போமா, அது என்னன்றதை பார்ப்போம். ஓகே, அதுக்கடுத்து இதே ரூல்ஸ். லக்னாதிபதி 4க்குரியவன் பிளஸ் சனி சேர்ந்திருந்தாலும்
உணவே விஷமாகும். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க உணவுல இறந்துருக்காங்களாங்க? பெரும்பாலும் இப்ப அடிக்கடி பேப்பர்ல வருது. பெரும்பாலும் ஹோட்டல், இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தாரு. ஐயா ஒரு சந்தேகம். சொல்லுங்க. நம்ம இந்த உணவால் பாதிப்புன்னீங்களே, இப்ப உணவுக்கு 2ஆம் இடம் வராதா? அதுல சம்பந்தப்படாதா? உணவு என்பது 2ஆம் இடம் எப்படி வரும்? உணவு இல்ல 2ஆம் சாப்பிடுறது இடம் 4ஆம் இடம் தான் சார். 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், சாப்பாடுங்கிறது 2ஆம் இடம் தானே? வாய் அதுல இல்ல சார், பேச்சு தான் வரும். உணவுன்றது 4ஆம் இடம் தான் வரும். ஏன்னா யாரு காலச்சக்கரத்துல யாரு 4ஆம் இடம் சந்திரன்னா உணவு யாரு இல்லையா? யாரு சார் நான் பேசுறது? சுபா மேடமா? அமுதா சார். கீதாவா? அமுதா சார். அமுதா. கரெக்ட் கரெக்ட். அமுதா மேடம் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. நிறைய முழு நேர ஜோதிட ஆய்வாளர். எப்பயுமே இல்ல பயங்கர பரபரப்பா நான் இருப்பாங்க. இப்பதான் பேசிக் படிச்சிருக்கிறேன் சார். இல்ல ஆர்வம் தான் உங்களை உயரும். சிவன் சார், ஐயா ஐயா, இந்த இடத்துல 4ஆம் இடம் சுகாதிபதினு கூட வச்சுக்கீங்க. சுகாதிபதி சிவன் சுகம் சார், கெடும். சிவன் சார், ஒரு நிமிஷம். அமுதாம்மாவுக்கு எப்பவுமே சந்தேகம் ஏராளமா வந்துட்டே இருக்கும். சார் அப்பதான் சார் திருப்பத்தூர் சார், வணக்கம் வணக்கம். ஆமா, பாருங்க. அடுத்து பாருங்க, உணவால் விஷம் வருது. ஒண்ணுக்குரியவே நம்ம பாப்போம். சார் சொன்னது ரைட் தான். அந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்டதை நானும் சிந்திக்க முடியும். உணவுன்றது நான் என்ன தெரிஞ்சதுன்னா 4ஆம் இடம் தான் உணவு. அப்ப சுகாதிபதினு எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்துல சுகாதிபதி எப்ப சுகம் கெடும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்ப 1வது லக்கணாதிபதி 4க்குரியவன் சனி சேர்ந்தாலும் அந்த திசாபுத்தி காலங்களிலே உணவு மூலமாக விஷம் ஏற்படும். அதுக்கடுத்து 4ஆம் அதிபதியும் சனியும் லக்கணத்தில் 1ல் அமர்ந்தாலும், அதாவது மூல நூல்ல உணவு ஃபுட் பாய்சனை இல்ல சாகிறதுக்கு ஒரு 4 விதி தான் கொடுத்துருக்காங்க. 4 விதி, வேற எங்கேயும் மூல நூல்ல இல்ல. இந்த 4 விதியில ஒரு விதி வந்தாலும் அது நடந்தே தீரும். பாருங்க, 4க்குரியவன் பிளஸ் சனி இவங்க 2 பேரும் சேர்ந்து லக்கணத்தில் அமர்ந்தாலும் உணவே விஷமாக மாறும். யாரு 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 பேசுறது? அதுக்கடுத்து லக்கணாதிபதி 4க்குரியவன் ராகு கேது இணைந்து நிற்க மந்திரத்தில், அதாவது மாந்திரீகத்தில் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். இத பத்தி கொஞ்சம் வாக்குவாதம் பண்றீங்களா? டிஸ்கஸ் பண்ணுங்க. 1க்குரியவன் 4க்குரியவன் பிளஸ் ராகு கேது சேர்ந்துட்டா மாந்திரிகத்தில் செய்வன கோளாறு. இந்த செய்வன கோளாறு மாந்திரிகத்தின் மூலமாக அவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும். இதுக்கு யாருக்கா கருத்து வேறுபாடு இருக்கா? மாந்திரிகம்லாம் இல்லை, மாந்திரிகம்லாம் பொய் அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? இன்னமும் நிறைய இடத்துல செய்வினை என்பது வேதத்திலே இருக்கு. என்ன வேதங்க? என்ன வேதம் யாருக்கா தெரியுமா? சாம வேதம், அதர்வண வேதம். அதர்வண வேதம். அதான் எனக்கு டவுட்டா இருக்குது. இப்போ சினிமா படம் அதர்வண வேதம். ரைட்டா? எல்லா பேரும் சினிமா பார்த்திருக்கீங்க. அதர்வண வேதத்திலேயே இருக்குங்க. நான் அதை கொஞ்சம் மூல புத்தகத்தை வாங்கி படிச்சு பார்த்தேன். அந்த அதர்வண வேதத்தை எடுத்து பார்த்தா அதுல எப்படி செய்வனை வைக்கிறதுன்னு டீட்டெயிலா போட்டிருக்கு.
ஒரு மன்னன் இன்னொரு மன்னனுக்கு வச்சிருக்கான். இன்னைக்கு நடக்குதுங்க. செய்வனை வச்சு காலை உடைக்கிறது, கை உடைக்கிறது, படுத்து படுக்கையா இருக்கிறது, அவங்க வாழ்க்கையே நொடிச்சு போறது எல்லாமே. இதுக்கும் 5ஆம் பாவம் வந்து வலிமையாக இருக்கணும். 5ஆம் பாவம் வந்து குலதெய்வ அருள், 5ஆம் பாவம் வந்து பூர்வ புண்ணியம். 5ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்தா இவ்வளவு விஷயத்துக்கு வேலையே இல்லை. 5ஆம் இடம் வீக் ஆக 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 அவனுக்கு இதெல்லாம் வந்து 6ஆம் இடமும் அவுட்டு, 5 அவுட்டு, 6 இப்படி இருக்கு அப்படின்னா அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடும், நடந்துடும். புரியுதா உங்களுக்கு? செய்வினை கோளாறு என்பது இது பலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் எனக்கு 100க்கு 100 நம்பிக்கை இருக்கிறது. இதெல்லாம் நீங்க இன்னைக்கு நிறைய வைக்கிறாங்க. கேரளான்ற ஸ்டேட் வந்து இன்னைக்கு இதுல வந்து நம்பர் 1 இருக்கு மாந்திரீகத்துல. கரூரார் சித்தர் கூட அட்டமா சித்துன்னு ஒரு புக் போட்டிருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? அட்டமா சித்து அந்த புத்தகத்தை வந்து நான் வச்சிருக்கேன். அந்த புத்தகத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு. மாந்திரிக எந்திரீகம், அந்த எந்திரீகத்துல அவங்க சொல்லக்கூடிய அந்த படத்தை வரைந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை நாம் ஒப்பித்தோம் என்று சொன்னால் சரியாக நடக்கிறது. எட்டி மரம்னு ஒரு மரம் இருக்கு, தெரியுமா இருக்காது? எட்டி மரம், எட்டி மரம் யாருக்கா தெரியுமா? காளிக்கு உகந்த மரம் தானே ஐயா? இந்த மரத்துல பலகா செஞ்சு உட்கார்ந்து ஒரு ஒரு தகடு இருக்கு, செம்பு தகடு, அதுல இப்படி வடிச்சு படம் இருக்கு, அந்த படத்தை போட்டு வடிச்சு இந்த எட்டி மரத்துல பலகா செஞ்சு உட்கார்ந்து அந்த மந்திரத்தை சொல்லி யார நினைச்சு நீங்க சொல்றீங்களோ அப்படியே நடந்து 48 நாள் தொடர்ந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவன் போகும்போது லாரியில் அடி வச்சு சாகணும், செத்துருவான். யாரு இந்த மாதிரி நான் எப்ப சொன்ன பாருங்க, அந்த ஜாதக அமைப்பு உடையவன் தான் சாவன். புரியுதா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு எதிரி ஃபார்ம் ஆவாங்க. அந்த எதிரியை செய்வனை வைக்கிற ஆள்கிட்ட போவேன், செய்வனை வைப்ப செத்துருவான். அப்ப இந்த மாதிரி விதி இருந்தால், நான் ஏற்கனவே சொன்ன விதி இருந்தால் மட்டும்தான் அது அப்ளிகேபிள் ஆகும். எல்லாத்துக்கும் இது ஆகாது. புரியுதா உங்களுக்கு? ஆயுள் கட்சியா இருக்கிறவன் இந்த அமைப்பு இல்லாதவனை ஒன்றுமே பண்ண முடியாது. செய்வினையும் பண்ண முடியாது, செயற்பாட்டு வினையும் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அவன் எதிரியை வளர்த்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஆனா ஜாதக விதிப்படி எதிரியை வளர்க்காமல் அவரால் ஒருபோதும் இருக்க முடியாது. அதே சமயத்தில் ஐயா, அதே சமயத்தில் தைரியம் இருப்பவர்களிடம் எதுவும் பண்ணாது ஐயா. மனதைரியம், தைரியம், மனதைரியம் இருந்தாலும் ஒண்ணும் செய்யாது. பாம்பு கடிச்சா கூட டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நீ பயப்படாம இரு, பயப்படாம இருந்தா தான் நோய் வராது. சாந்தியம்மா இருக்கீங்களா? சாந்தியம்மா, சென்னை சாந்தியம்மா பாருங்க, அவங்களுக்குலாம் ஒரு சின்ன பிரச்சனை தான் வந்துச்சு காலில். இந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு 200 போன் பண்றாங்க எனக்கு. ஐயா என் உயிருக்கு என்ன ஆகுது, என் உயிருக்கு என்ன ஆகுது, ஐயோ 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 ஐயோன்ட்டு எனக்கே பதட்டம் வந்துருச்சு. அப்ப அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உயிர் பயம் ஏற்பட்டுருச்சு. தொடர்ந்து நம்ம கிளாஸ்க்கு வந்து ஒரு 10-15 கிளாஸ் வந்தாங்க, ஆர்வமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொடர்ந்து வர முடியல. ஹெல்த் இஷ்யூ வேற ஏற்பட்டுருச்சு, ஃபேமிலி இஷ்யூ வேற ஏற்பட்டுருச்சு. இதை நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே, நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பெங்களூர்ல இருந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. பார்க்கும் போதே நான் சொன்னேன், அது கரெக்டா நடந்துகிட்டு. ஜாதகமும் நீங்க படிக்க முடியாதுன்னு சொன்னேன் அந்த அம்மாட்ட. முந்தா நாள் பேசுறப்ப கூட ஜாதகம் நீங்க படிக்கவே முடியாது, உங்க மண்டையில ஏறவே ஏறாதுன்னு சொன்னேன். அந்த அம்மா வரவே மாட்டேன்ட்டாங்க. பாருங்க, இத்தனைக்கு வாங்க வாங்க சும்மா முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணா ஜாதகம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், வர முடியல. அப்ப நம்ம சொன்னது பூரா அப்படியே நடக்குதுன்னா அந்த ஜாதக விதியில என்ன இருக்கோ அதே. ஓகேவா? பாருங்க, அடுத்து 3 கூடியவனுடன் குரு சேர்ந்து பலம் இழந்தால் குஷ்டம் ஏற்படும். இந்த குஷ்டத்திலே 2 குஷ்டம் இருக்கிறது, ஒன்று கருங்குஷ்டம், இன்னொன்று வெண்குஷ்டம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் என்ன பண்ணாரு, திடீர்னு இந்த புல்லு இருக்கும்ல, பிள்ளையாருக்கு வைப்போம்ல அருகம்புல்,
அருகம்புல் எல்லாம் புடிங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு குடிக்க வைக்க, அதை சாப்பிட இது சாப்பிட, அப்புறம் என்னென்ன அந்த வேலியில என்னென்ன இருக்கோ பூரா எடுத்து திங்க, அதான் சாப்பாடு இதெல்லாம் குறைச்சிட்டாங்க. அப்படி சாப்பிட்டு திடீர்னு பார்த்தா உடம்புல வெள்ளை குஷ்டம் ஏற்பட்டு விட்டது. ஒருத்தோட இதோட கண்ணு கிண்ணு மூக்குக்கு எல்லாம் ஏற்பட்டுருச்சு. வெண்குஷ்டம் யாருக்கு வரும்? 3 கூடியவனுடன் குரு பலம் இழந்தால் வெண்குஷ்டம் வரும். அடுக்கடுத்து லக்கணத்தில் ஒன்லின்னு போட்டுக்கங்க. லக்கணத்தில் சனி, செவ்வாய், சூரியன் இருந்தாலும் வெண்குஷ்டம் வரும். இன்னைக்கு முழுக்க முழுக்க நோய் மட்டும் தான் நான் பேசுறேன். 6ஆம் பாவம் நோய்க்கு மட்டும் கிடையாது. ருணரோக சத்துருஸ்தானம், எதிரிக்கு இன்னொரு நாள், கடன் இன்னொரு நாள். இப்ப நோய்க்கு மட்டுமே இன்னும் பத்தாது, அவ்வளவு விஷயம் இருக்கு நோய்க்கு, முக்கியமான விஷயம். அப்ப லக்கணத்துல சனி செவ்வாய் சூரியன் சேர்ந்து இருந்தாலும் வரும். லக்கணத்தில் செவ்வாய், 1ல் செவ்வாய் அமர, சூரியன் மற்றும் சனி பார்க்க, அவருக்கும் வெண்குஷ்டம் வரும். 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த வெண்குஷ்டத்துக்கு 3 பாயிண்ட். இங்க இது வந்து 1ல் செவ்வாய் அமர, லக்கணத்தில் செவ்வாய் அமர்ந்து சூரியன் சனி பார்க்க. அப்ப சூரியன் பார்க்கணும் அப்படின்னா சூரியன் லக்கணத்துல இருந்து 7ஆம் இடத்துல இருக்கணும். சனி வந்து எங்க இருந்து வேணா பார்க்கும். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கும். அப்படி பார்த்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த திசாபுத்தி காலங்களிலே அவங்களுக்கு வெண்குஷ்டம் என்ற ஒரு நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. சரி, மணி என்னாவது? மணி 9:30. 10 மணி நேரம் நடத்தலாமா சார்? முடிச்சுக்கலாமா இல்ல 10 மணி நேரம் நடத்துவோமா? நடத்தலாம் சார். ஓகே 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 நடத்தலாம் சார், நடத்தலாம். ஓகே ஓகே ஓகே. அடுத்து பாருங்க, 6ஆம் இடத்தில் சுபர் இருந்தால் எதிரியிடம் தோத்து போவான் என்று நான் சொன்னேன். அந்த கருத்தோட இன்னொரு கருத்தையும் சேர்த்துக்குங்க. தாயிடம் சொத்தை பிரித்து கொடு என்று சண்டை போடுவான். தாயிடம் சொத்தை பிரித்து கொடு என்று சண்டை போடுவான். எப்ப? 6ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு சுபர் இருந்து, குரு, சுக்கிரன், புதன் அல்லது வளர்பிறை சந்திரன் இருந்து அந்த திசையில் ஏதாவது ஒன்று வந்து விட்டால் தாயிடம் சொத்தை கொடு, பிரிச்சு கொடு அப்படின்னு சண்டை போடுவான். இது ஜோதிட களஞ்சியம் என்ற புத்தகத்திலே 373வது பக்கத்தில் உள்ள ஒரு செய்தி. ரைட். அதுக்கடுத்து பாருங்க, இந்த புத்தகத்தோட பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஜாதக சூடாமணி. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாதக சூடாமணின்னு ஒரு புத்தகம், ரொம்ப பழைய காலத்து புத்தகம். அதுல உள்ள செய்தி ஒரு 5-6 செய்தியை சொல்றேன் பாருங்க. 6க்குரியவன், 6க்கு உரியவன், நீங்க எழுதிக்கீங்க, கொஞ்சம் பொறுமையாக நான் எழுதி போடுறேன். 6க்குரியவன் 1ல் இருந்தாலும் அல்லது 8ல் இருந்தாலும். எத்தனை பேர் மொத்தம் வந்திருக்காங்க கிளாஸ்? எத்தனை பேர் இருக்காங்க? 26 பேர் ஐயா. சரி, உடல் நல, வாழ்க்கை பூரா உடல்நிலை குறைவாக இருப்பேன். நல்லா கேட்டுக்குங்க. 6க்குரிய லக்கணத்துல இருந்தாலோ அல்லது 8ஆம் இடத்துல இருந்தாலோ அவன் பிறந்ததுல இருந்து ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணிக்கிட்டே கிடைப்பான். ஹெல்த் இஷ்யூலே இருப்பான். வாரம் 10,000 செலவு பண்றாள், வாரம் 20,000 செலவு பண்றாள். அப்பதான் உயிர் வாழ முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க அவ்வளவு இருக்காங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. வீக்லி அவங்க போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்ப பாருங்க, 6க்குரிய லக்கணத்துல இருந்தாலோ 8ல இருந்தாலோ அவன் உடல்நல குறைவு, அதிகமா மருத்துவ செலவு அடைவான். இந்த செய்தி வந்து சாதக சூடாமணி பக்கம் 67 இருக்கு. அப்ப 7க்குரியவன் தனியாக இருந்து பாருங்க. இந்த இப்ப நான் சொல்ல போற விஷயத்த வந்து ஆண்கள் கூட நான் கட்டாயம் குறிச்சுக்கணும். 7க்குரியவன்
ஏழுக்குரியவன் தனியாக இருக்கணும், தனித்திருக்க. ஏழுக்குரியவன் தனித்திருக்க. ஒன்னில் சூரியன் இருக்கணும் லக்கணத்துல. ஒண்ணுக்குரியவர் ஒண்ணுக்குரியவர் எட்டில் அமர வேண்டும். லக்னாதிபதி ஒண்ணுன்னா லக்னாதிபதி அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. நான் லக்னாதிபதினு எழுதுனா டைம் ஆகும்ன்றதுக்காக ஒண்ணுன்னு போட்டிருக்கேன். நீங்க ஒண்ணு போட்டுக்கோங்க, புரிஞ்சுக்கங்க. ஒண்ணுக்குரியவன் எட்டுல இருக்க, லக்னாதிபதி எட்டுல இருக்க. ஆறுக்குரியவன் ஆறில் நிற்க, ஆட்சியா இருக்கணும்னு அர்த்தம். ஆறுக்குரியவன் ஆறில் நிற்க. மனைவி மருந்து வைத்து கொள்ளுவாள். மனைவியே கொண்டு விடுவா. இந்த புருஷனி சொல்லுவாங்களா, புருஷனிக்கு ஒய்ஃபு திராட்சை பழத்துல விஷத்தை கொடுத்து கொண்டதா சொல்லுவாங்க. புருஷனி ஜாதகம் நம்மகிட்ட கிடையாது, இருந்தா வச்சு பார்த்துக்கலாம். அப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏழுக்குரியவன் தனிச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏழுக்குரியவன் யாரு? களத்திர ஸ்தானாதிபதி, அவன் தனிச்சிருக்கணும். லக்னாதிபதி எட்டுல இருக்கணும். லக்னாதிபதி எட்டுல இருக்கணும். ஆறுக்குரியவன் ஆட்சியில இருக்கணும். இந்த 3 ரூல்ஸ். அப்படி இருந்தால் அந்த திசாபுத்தி காலங்கள் 3 விஷயம் தலையிடுது. ஏழுக்குரியவன், எட்டுக்குரியவன், லக்னாதிபதி. இந்த 3 விதத்துல யாருடைய திசை வருது, அந்த 3 விதத்துல ஒருத்தன் மாரகாதிபதியாகவோ பாதகாதிபதியாகவோ வந்துட்டால் இந்த செய்தி அப்படி இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். மனைவி மருந்து வைத்து கொள்ளுவாள், சாப்பிடுறப்ப விஷத்தை வச்சு கொண்டே விடுவா. அப்படி நடந்திருக்கா? பேப்பர்ல படிச்சிருக்கீங்களா? இது ஆண்களை விட பெண்களுக்கு தான். ஐயா, இது ஆண்களை விட பெண்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு வச்சிருக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இது ஒரு சார், இது மனைவினா இது ஆணுக்கு இருந்தா பெண்ணுக்கு வச்சிருக்கான். அனைவருக்கும் பொதுவானது. அனைவருக்கும் பொதுவானது. ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண். ஆமா, இது வந்து மனைவிக்கு மனைவிதான் வைப்பாங்கன்னு கிடையாது. இது அப்படியே ஒரு பெண் ஜாதகத்துல இருக்குன்னா கணவன் புருஷனுக்கு வச்சிருக்கான். அதுவும் நடக்கும். நான் மூலநூல் இருக்கக்கூடிய செய்தி சொல்றேன், இல்ல நீங்க அப்படியே எடுத்துக்கணும். ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதெல்லாம் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து செயற்கை மரணத்தை இயற்கை மரணம் என்று இன்னைக்கு வந்து பண்ணிடுறாங்க. கொண்டு விட்டு நல்லாத்தான் இருந்தாரு, நைட்டு இறந்து போயிட்டாருன்னு ஆக்டிங். எத்தனையோ பேர் ஆக்டிங் பண்றாங்க. கணவனையே கொண்டு விட்டு எனக்கு தெரியாது, இவங்களே போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றது, வைக்கிறது, இப்படிலாம் இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி மரணங்களை போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் மூலமாக கண்டுபிடிச்சிருவாங்க. விஷம் சாப்பிட்டு இறந்துருக்காரு அப்படின்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்துருச்சு அப்படின்னா அது சிவியரா வெளுவெளுன்னு போலீஸ் வெளுக்கிறப்ப அந்த அம்மா உண்மையை சொல்லிடும், அல்லது அந்த ஐயா உண்மையை சொல்லிடுவார். புரியுதா உங்களுக்கு? அப்ப அவனுக்கு ஜெயிலுக்கு போற மாதிரி ஒரு கட்ட அமைப்பு இருக்கும். அப்படி இருந்தாத்தான் மனைவியை கொண்டுவே ஜெயிலுக்கு போயிடான். இல்ல அவனுடைய அமைப்புல வந்து ஜெயிலுக்கு போற அமைப்பு இல்லை அப்படின்னா மனைவியை கொண்டு தப்பிச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. இது ஜாதக சூடாமணி. இந்த இப்ப நான் சொல்லக்கூடிய 10 விஷயமும் ஜாதக சூடாமணின்ற நூல்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க, சந்திரனும் சந்திரனும் 5 இன்னைக்கு இந்த அம்மா வந்திருக்காங்களா? அந்த பிருந்தாமணம் வந்திருக்கீங்களா? பிருந்தாமணம் அவங்க ஏதோ மேரேஜ்னாங்க. 6ல் நின்று ராகு அல்லது கேது கூட குஷ்டரோகத்தில் மரணம். இன்னைக்கு குஷ்டரோகம்லாம் இருக்கா சார்?
இன்னைக்கு குஷ்டரோகம்லாம் இருக்கா? இன்னைக்கு இருக்கு. எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் அந்த தொழுநோய் குஷ்டரோகம், தொழுநோய் தான் குஷ்டரோகி, தொழுநோய் தான், ரைட் தான், தொழுநோய். இதோட சிறப்பு என்ன தெரியுமா? அந்த எலும்பு ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட் இருக்க பூரா ஊத்து விட்டுரும், டப்பு 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 ஊத்து விட்டுரும். அப்படியே எல்லாமே எலும்பு பூரா அப்படியே கீழே விழுந்துரும், பூரா கை கால் எல்லாமே இருக்கும். இந்த குஷ்டரோகமே நமக்கு சினிமா பார்த்தே தெரியும். எம் ஆர் ராதா படத்தை பார்த்துட்டு அடியே வேண்டா அப்படின்ட்டு ஒரு ஒரு ஃபேமஸான வசனம் பேசுவார். என்ன ரத்த கண்ணீரா, ரத்த கண்ணீர் அப்படின்ற படம். அந்த தொழுநோயவே அப்பதான் சினிமாவில் கொண்டு வர்றாங்க, நம்ம அப்படி பார்த்ததில்ல. அப்ப சந்திரனும் 5ஆம் இடத்துக்குரியவனும் 6ல் நின்று ராகு கேதுவை கூடினால் அந்த திசாபுத்தி காலங்களிலே தொழுநோய் என்ற குஷ்டரோகத்தில் அவர்களுக்கு மரணம் நிகழும் அப்படின்னு பாடல். சரி, இது பண்ணுவோம் பாருங்க. ராகு அல்லது கேது, ராகு அல்லது கேது பிளஸ் 6க்குரியவன் கூட கூடி 6ல் நிற்க, செவ்வாய் பார்க்க, செவ்வாய் பார்க்க அக்னியில் அகப்பட்டு, அக்னியில் அகப்பட்டு மரணம் நிகழும். இது ஒரு முக்கியமான விஷயங்க. ராகு அல்லது கேது 6ஆம் இடத்துல போய் 6ஆம் இடத்தின் அதிபதியை கூடி 6ல் நினைக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? 6ஆம் அதிபதி ஆட்சி, ஆட்சி பெற்ற 6ஆம் அதிபதியோடு ராகு கேது ஏதாவது ஒண்ணு கூடி இருந்தால் அவங்களுக்கு அக்னியில அகப்பட்டு மரணம் ஆக மாட்டாங்க. செவ்வாய் பார்த்தால் அந்த திசாபுத்தி காலங்களிலே அக்னியில் அகப்பட்டு மரணம் அடைவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தீ விபத்துல இறக்கக்கூடியவங்க. இன்னும் டெய்லி பேப்பர் பார்த்துக்கிட்டே இருங்களேன், எங்கேயாவது தீயில ஆகிக்கிட்டு தான் இருக்கு. சில பேர் கணவன் மனைவி சண்டையில சீம தண்ணியை ஊத்தி பொருத்திடுவாங்க. சில பேர் வீடு தீ பிடிச்சிரும், சமைக்கும் போது தீ பிடிச்சிரும். மே 1 போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் மே 1 எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு 10 பேர் கருகி இறந்தாங்க. மே 1ஆம் தேதி, நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு குவாரி வெடிச்சிருச்சு, டம்முன்னு வெடிச்சு. நான் கூட எங்க வீட்டுல ஏசி மிஷின் உடஞ்சி வச்சு அப்படின்ட்டு நான் பதறி போய் ஏசி மிஷினை பார்க்குறேன். ஏசி மிஷின் ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் கலெக்டர் முதல் கொண்டு வந்தாங்க. அப்ப 10 பேர் டிவி எல்லாத்துலயும் காட்டினாங்க. ஓகேவா? கருகி இருந்தார்கள். அப்ப அப்படி ஜாதகம்லாம் நமக்கு கிடைச்சுன்னா வாங்கி ஆய்வு செய்யணும். ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவம் ஜாதக விதிப்படிதான் நடக்குதா அப்படின்றத நம்ம ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆய்வு செய்யது உங்களுக்கு அந்த கான்பிடன்ட் லெவல் கூடும். அடிச்சு அப்படி மூளையில போய் ஆய்வு பண்ண மூளையில போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். அடுத்து ஒரு ஜாதகத்தை பாக்குறப்ப அடிச்சு சொல்லலாம். எனக்கெல்லாம் 1999 ஒரு ஜோசியர் இருந்தார். சமீபத்துலதான் அவர் இறந்தார். கொரோனால இறந்தார். அடிச்சு சொன்னார் எங்க அப்பா இறக்க போறத. அப்படி ஆகாட்டி என்ன பண்றதுன்னு கேட்டேன். 99 எனக்கு என்ன வயசு? 19 20 வயசு. அப்படி ஆகாட்டி என்ன பண்றதுன்னு, ஆகாட்டி வாட இந்த கல்யாண மண்டபத்தை எழுதி தரேன் அடிச்சு சொன்னார். அதே மாதிரி என்னுடைய தந்தை 27/7/1999 மரணம் அடைந்தார்கள். நான் பார்க்க போகும்போது ஜனவரி பிப்ரவரி மாசம் போறேன், 6 மாசம். அவர் சொன்ன தேதிக்குள்ள எங்க அப்பா இருந்தார். அந்த மாதிரி அடிச்சு ஒருத்தர் சோசியர் சொல்றாருன்னா அவருக்கு அந்த கான்பிடன்ட் இருக்கணும். அந்த கான்பிடன்ட் வரணும் அப்படின்னா
நீங்க ஆய்வு செய்யணும், ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கால் உடைஞ்சு உங்க சொந்தக்காரரே ஒருத்தர் கிடக்காரு, நம்ம ஃப்ரெண்டே கிடைக்கும், ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைஞ்சு போய் கிடக்கு, எப்ப பார்த்தாலும் அதே சிந்தனையில இருக்கணும். அவனுக்கு ஒரு ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், ஒரு ஹார்லிக்ஸ் எவ்வளவு இருக்கு, 250 ரூபானே வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு நைஸா அவன்கிட்ட பேசி நீங்க என்ன பண்ணணும், அவன் பிறந்த தேதி இடம்லாம் கேட்டுட்டு வந்து ஆய்வு செய்யணும். கால் அடிபட்டா சனி சம்பந்தப்பட்டது, அப்ப நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், அந்த விதியில எது வருது பாருங்க, கட்டாயம் இல்லாம நடக்காது. ஒருத்தனுக்கு வந்து மண்டை உடையுது, அவனை ஆய்வு பண்ணுங்க, வா உனக்கு ஏன் மண்டை உடையுது. இந்த அன்னைக்கு நம்ம பிருந்தா மேடம் வந்து பக்கத்து வீட்டுக்கு பிள்ளை ஜாதகத்தை அனுப்பி, ஐயா அந்த பிள்ளை கண்ணு போச்சு, ஏன் போச்சு, எதுக்கு போச்சு சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்ப ரிசர்ச் பண்றோம், ரிசர்ச் பண்றப்ப அந்த பாட்டவே எடுத்துட்டேன், இந்த பாட்டுப்படி இந்த பிள்ளைக்கு கிரகம் இருக்குமா, கண்ணு போச்சுமா அப்படின்னா அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப ரிசர்ச் பண்ணுங்க சார். ஒரு விஷயத்த படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை எப்ப வந்து நம்ம ஓடி அடையும். என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. இந்த இப்போ ஒரு ஜாதகம் அனுப்பியிருக்காங்க, அதை இனிமேல் ரிசர்ச் பண்ண போறேன். கணவன் ஜாதகம், மனைவி ஜாதகம். மனைவி 31 வயசுல இறந்து போச்சு. 31 வயசு. நம்ம யூடியூப் சேனல்ல வயசானவர் சென்னையில இருக்காரு, யூடியூப் சேனல்ல அப்ப இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு அழுதுகிட்டு போன் பண்ணாரு, என் மகனுக்கு மருமக வந்து 31 வயசுல இறந்து போச்சு. அதாவது இப்ப என்னது ஏப்ரலா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போச்சு. ஏன் எதுக்கு என்னதுன்னு கேட்டாரு. எப்படி இறந்துச்சு எதுன்னு சொல்லாதீங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன்றீங்க. அந்த சொல்லிட்டு அது கரெக்டா இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகத்தையும் நம்ம போட போறோம், யூடியூப்ல போட போறோம். 31 வயசுல ஒரு பெண் இறந்துருக்குன்னா அதுக்கு என்னங்க காரணம், அல்பாயில்னு பேருங்க, அல்பாயில். இந்த அல்பாயிலுக்கு சில ஃபார்முலாலாம் இருக்கு. நம்ம 8வது பாவத்தை பார்க்கும்போது அது ஒரு 4 கிளாஸ் நடத்தினால 8ஆம் பாவம் வந்து கடல், ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு கடல் நடத்த போறோம். அப்ப அல்பாயில் 8ஆம் இடத்தை மட்டும் செக் பண்ணோம்னா கரெக்டா தெரிஞ்சு வரும். அவர் ஜாதகத்துல மனைவியை இழக்கிற விதியும் வரணும், இந்த பொண்ணு இறக்குற விதியும் வரணும், 2 கேலியா வரும். புரியுதா? மனைவியோடு யாரு சேர்ந்து வாழ அந்த பையனை பார்த்துட்டேன், அந்த பையனை பார்த்ததும் தெரிஞ்சிருச்சு. 7க்குரிய 8ல இருக்கேன், 8க்குரிய ஆட்சி, அட்டமாதிபதியோடு 7க்குரிய சேர்ந்துட்டேன். அப்ப மனைவி இல்லை, முடிஞ்சு போச்சு. திருமணம் செய்தாலும் மனைவி இல்லை, அந்த விதி வருது. அப்ப அந்த பையனு கரெக்டா இருக்கு. அப்ப இந்த பொண்ணு ஏன் இறந்துச்சு, எதுக்கு இறந்துச்சு, நோய் வந்து இறந்துச்சா இல்ல விதியின்படிதான் இறந்துச்சா, அதை நான் பார்க்கல, டைம் இல்லை. நாளைக்கு தான் பார்க்க போறேன். பார்த்தா அந்த பாட்டோட அந்த வீடியோவை நம்ம யூடியூப்ல போட போறோம். இந்த பாட்டுப்படி கிரகம் அமைஞ்சிருக்கு, இந்த கிரகத்தின்படி அந்த பொண்ணு 31 வயதுல இறந்துருக்கு, கரூர் அந்த பொண்ணு இறந்துருக்கு அப்படின்றத போட போறோம். நான் கூட நம்ம குரூப்ல போட்டு விடுறேன், அவங்க ஜாதகத்தை போட்டு விடுறேன், நீங்களே ஆய்வு செய்யுங்க. ஏன் அந்த பிள்ளை 31 வயசுல இறந்துச்சு, இறந்த தேதி முதல் அனுப்பியிருக்காரு. இப்ப நீங்களும் ஆய்வு பண்ணுங்க, நீங்களும் ஆய்வு பண்ணி ஏதாவது பாட்டுப்படி வந்துச்சுன்னா சொல்லுங்க, உங்க பேரவே சொல்லி இவங்க இந்த விதியை கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லுவோம், 4 பேருக்கு போய் சேரட்டும். ஓகேவா? ஓகே. கிட்டத்தட்ட 8 மணிக்கு ஆரம்பிச்சோம், 9:30, 1.5 மணி நேரம் நம்ம இன்னைக்கு வகுப்பு நடத்திருக்கோம். இந்த 6வது பாவகத்தை பொறுத்தளவு நம்ம ஒரு 4-5 வகுப்பு போட்டாத்தே அவ்வளவு விஷயங்கள் போய் சேரும். இப்ப நான் சொன்னது நான் எழுதி வச்சிருக்கிற குறிப்புல 25% மட்டும்தான், எது நோய்க்கு மட்டும். ஓகேவா? இன்னமும் நோய், கடன், வழக்கு எப்ப வரும் அப்படின்றத பத்தி நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். இந்த வகுப்பு பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. ஏதாவது புதிய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்ல வேற மாதிரி எப்படி நடத்துவோமா, உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. திருப்பத்தூர் சார் சொல்லுங்க. நாகர்கோவில் கார்த்தி. ஐயா, இந்த வகுப்பு மிகவும் ரொம்ப அருமையா போச்சு. எல்லாமே புது விஷயம்தான், நான் அடிப்படையில படிக்கிறதுனால எல்லாமே புது விஷயமா தான் இருக்கு. எல்லாமே இன்னும் ஒவ்வொரு தடவை பாக்குறப்ப இது எல்லாமே மறுபடியும் ரீகால் பண்ணி பண்ணி பார்க்கணும். பாக்குறப்ப இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும். நிச்சயம் ஜோதிடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா இது கொஞ்சம் கரடு முரடான ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரே அடி அடிச்சு பெரிய அளவுல வர முடியும். அது இதை பார்க்குது, இது அதை பார்க்குது, நல்ல உணவு கிடைக்கும், மற்ற தவிடு புண்ணாக்கு சாப்பிட்ற மாதிரி நண்பர்களோடு நன்றாக பழகுவார்கள்,
நான் ஒரு இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஜீர்ணிக்கவே முடியல. பலன் என்றான்னா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் 7 பிறவிக்கு நம்ம படிச்சோம்னா பலன் எடுக்கவே முடியாது. இதுதான் மெத்தட். இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க 6வது நோட்டு 12 நோட்டு வச்சிருக்கணும். 6வது நோட்ல எழுதுங்க. இன்னும் என்கிட்ட நிறைய இருக்கு. அடுத்த வகுப்புல நம்ம இதை நடத்துவோம். அல்லது கடன் எப்படி வருது, வழக்கு எப்படி வருது, பிரச்சனை எப்படி வருது அப்படின்றத பத்தி ஐயா பார்ப்போம். சிவகங்கை ஓகேவா? பழனிசாமி பேசுறேன் ஐயா. ஐயா இந்த வணக்கம் புக்கு வணக்கம். என்னங்க நீங்க பேசவே இல்லை? புக்கு ஜெராக்ஸ் எப்ப கிடைக்கும்? ஐயா நாளைக்கு தான் நான் போறேன். நாளைக்கு தான் நான் கேட்க போறேன். நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு எவ்வளவு ரூபான்னு சொல்லிடுவேன். நீங்க தயவு செய்து மறுபடியும் எல்லாருமே அடிப்படை மட்டும் வேணுமா, உயர்நிலை வேணுமா அப்படின்றத சொல்லுங்க. அல்லது நான் கொட்டேஷன் கேட்டு உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் யார் யாரு வேணும்னு கேட்குறீங்களோ நான் புக்கு வடிவத்திலே ஆக்கி உங்களுக்கு நான் கொரியரில் அனுப்பிடுவேன். நாளைக்கு 4 புத்தகத்தையும் அனுப்பி விட்டுருங்கய்யா. அதைங்க நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களுக்கு நான் சொல்லி விடுவேன். ஓகேவா? எனக்கு ஐயா, நேரமே சுத்தமா கிடைக்கல. வேற ஐயா, ஒண்ணும் இல்ல. திருப்பத்தூர் சொல்லுங்க, சொல்லுங்க. வெங்கடேசன். திருப்பத்தூர் வெங்கடேசன். வெங்கடேசன் சார் வணக்கம். உங்களை கேட்டுருந்தேன். வணக்கம். இல்ல நேரங்காட்டி பார்த்துட்டு இருந்தா சரி பேசலாம் அப்படின்ட்டு. பரவாயில்ல இருக்கட்டும். இந்த பிடிஎஃப் அனுப்ப முடியுமா இல்ல புக்காவே கொடுக்குறீங்களா சார்? எதுங்க? இது ரூல்ஸ் புக்கு. அதான் Book 12 xerox. பாவத்துக்கு ரூல்ஸ் சொன்னீங்கல்ல. இல்ல இவர் ஐயா கேட்கறது வந்துங்க அடிப்படை, உயர்நிலை, மேல்நிலைன்னு சொல்லி புத்தகங்கள் இருக்கு. எனக்கு உச்சநிலை தான் வேணும். அதான் மேல்நிலை. மேல்நிலை இருக்கு, எல்லாமே இருக்கு. நாளைக்கு வந்து நான் அந்த கொட்டேஷன் கேட்டு வந்து பைண்டிங் எவ்வளவு, பிரிண்டிங் எவ்வளவு, தபால் செலவு எவ்வளவு எல்லாமே கேட்டுட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விடுறேன். வேணுன்றவங்க அதை வாங்கிங்க, கட்டாயம் வாங்கிங்க. அதுதான் 2 ஆப்ஷன். ஒன்னு பிடிஎஃப்னா வந்து இதுல வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் வேண்டாம் இல்லைங்க. பிடிஎஃப் வேண்டாம் இல்ல, புத்தகம் தான் இருக்கு. அதை நம்ம பிரிண்ட் எடுத்து நீட்டா புக்கு மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. நீட்டா புத்தகமா? நன்றி 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 சார். அட்டப்படமே நல்லா இருக்கும். ஓகே நன்றி ஐயா. நீங்க புக்காவே கொடுங்க ஐயா. பிடிஎஃப் வேண்டாம் ஐயா, புக்காவே கொடுங்க. படிக்கிறது ஈஸியா இருக்கு ஐயா. புக்காதான் தருகிறேன், பிடிஎஃப் இல்லை. இந்த பிடிஎஃப் வேண்டாம் ஐயா. அததான். ஆமா ஆமா. நாள் அமுதா மேடம் சொல்லுங்க. நன்றி சார், ரொம்ப அமுதா நன்றி மேடம் சொல்லுங்க. இந்த வகுப்பு பத்தி சொல்லுங்க. புதுசா வந்தவங்க சொல்லுங்க. சார். சாமிநாதன் சென்னை. சொல்லாதீங்க. நான் மிடில் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அமுதா மேடம் இடையில தான் வந்தீங்களா? ஆமா அந்த சார். course முடிச்சிட்டு வந்திருப்பீங்க. சரி ஆமா சரி சரி ஆமா சார். ஆனா சரி நல்லா சரி சரி புதுசா இருக்குது. ஆனா எங்க அம்மாவும் இல்ல. இது சார் நெருப்பு தீக்குளிச்சுதான் இறந்தாங்க. ஆனா என் ஜாதகம் உங்களுக்கு அமைச்சிருக்கேன், வேணா ட்ரை பண்ணி பாருங்க, செக் பண்ண முடியுமான்னு. உங்க ஜாதகத்துல பார்த்தா அம்மா வந்து கண்டுபிடிக்க முடியாது. அம்மா ஜாதகம் இருக்கா? இல்ல சார், அது எதுல பார்க்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல உங்க இதுல பார்க்க முடியாது. அம்மாவுக்கு ஆயில் கண்டுபிடிக்கலாம். சார் ஆயில் தீர்க்காயில நம்ம லக்னத்துல இருந்து 4ஆம் இடமா லக்னமா வச்சா அம்மா அது சொல்லலாம்ல தோராயமான்னு வாங்கலையா? இல்ல அம்மா உங்க லக்கணத்திலிருந்து 4ஆம் இடமும் சந்திரனும் பார்க்கணும். 4ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சி உச்சியா இருந்தா அம்மாவுக்கு தீர்க்காயுள். 4ஆம் இடத்தின் அதிபதியும் சந்திரனும் வலு குறைந்து விட்டால் அம்மாவுக்கு மத்தியமாயி. ஓகே. எனக்கு என்னன்னா 4ஆம் வீட்டுல சனி இருக்கிறாரு. செவ்வாயும் சந்திரனும் சனி சாரத்தையே வாங்கியிருப்பாங்க. 4ஆம் இடத்துல சனி இருந்தால் 4ஆம் இடத்துல சனி இருக்கு. 4ஆம் இடத்துல சனி இருந்தா சனி திசையில அம்மாவுக்கு மரணம் வரும். வேற ஒண்ணும் கிடையாது. நான் பிறந்ததே அவங்க முடியும் போதே இறந்துட்டாங்க. பாத்தீங்களா? சனி ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருந்து நீங்க சொன்ன பிறகு நான் தேங்க்யூ சார். நன்றி ஐயா. எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நமக்கு இந்த வகுப்பை ஜோதிட ஞானத்தை வழங்கிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை தெரிவித்து அனைவருக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.